पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णुर्गुरुर्देवो महेश्वरः गुरुसाक्षात् परं ब्रह्म तस्मै श्रीगुरवे नमः। शङ्करं शङ्कराचार्यं केशवं बादरायणं सूत्रभाष्यकृतौ वन्दे भगवन्तौ पुनः पुनः। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। ॐ यो ब्रह्माणं विदधाति पूर्वं यो वै वेदांश्च प्रहिणोति तस्मै तं हदेवमात्मबुद्धिप्रकाशं मुमुक्षुर्वै शरणमहं प्रपद्ये। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मामृतं गमय। ॐ शान्ति शान्ति शान्तिः। ॐ पार्थाय प्रतिबोधितां भगवता नारायणेन स्वयं व्यासेन ग्रथितां पुराणमुनिना मध्ये महाभारतम् अद्वैतामृतवर्षिणीं भगवतीम् अष्टादशाध्यायिनीम् अम्ब त्वामनुसन्दधामि भगवद्गीते भवद्वेषिणीम्। नमोऽस्तु ते व्यासविशालबुद्धे पुल्लारविन्दाय तपत्रनेत्र येन त्वया भारततैलपूर्णः प्रज्वालितो ज्ञानमयप्रदीपः प्रपन्नपारिजाताय स्तोत्रवेत्रैकपाणये ज्ञानमुद्राय कृष्णाय गीतामृतदुहे नमः। सर्वोपनिषदो गावः दोग्धा गोपालनन्दनः पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्। वसुदेवसुतं देवं कंसचाणूरमर्दनं देवकी परमानन्दं कृष्णं वन्दे जगद्गुरुम्। भीष्मद्रोणतटां जयद्रथजलां गान्धारनीलोत्पलां शल्यग्राहवती कृपेण वहनी कर्णेन वेलाकुलाम् अश्वत्थामविकर्णघोरमखरां दुर्योधनावर्तिनीं सोत्तीर्णा खलु पाण्डवैरननदीं कैवर्तककेशवः पाराशर्यवचः सरोजममलं गीतार्थगन्धोत्कटं नानाख्यानककेसरं हरिकथा सम्बोधनाभूतितम्। लोके सज्जनषट्पदैरहरः पेपीयमानं मुदा भूयाद्भारतपङ्कजं कलिमलं प्रध्वंसिनः श्रेयसे। मूकं करोति वाचालं पङ्गुं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे परमानन्दमाधवम्। यं ब्रह्मा वरुणेन्द्ररुद्रमरुतः स्तुन्वन्ति दिव्यैस्तवैः वेदैः साङ्गपदक्रमोपनिषदैः गायन्ति यं सामगाः ध्यानावस्थिततद्गतेन मनसा पश्यन्ति यं योगिनः यस्यान्तं न विदुः सुरासुरगणाः। देवाय तस्मै नमः देवाय तस्मै नमः। ॐ श्रीकृष्णाय परमात्मने नमः। श्रीकृष्ण कृष्ण कृष्ण।
ஓம் நாராயண பரோ வியக்தா அண்டமவ்யக்த சம்பவம் அண்டஸ்யாந்தஸ்தினி லோகாஹ சப்தத்வீபாச்ச மீதினி. ஓம். எல்லாருக்கும் நமஸ்காரம். நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது பகவத்கீதையில 2வது சாப்டர் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்துல பாத்தீங்கன்னா முதல் ஸ்லோகம் பார்த்துருக்கோம். 55வது ஸ்லோகம் ஸ்தித பிரஜ்ஞ லட்சணத்துல முதல் ஸ்லோகம். பிரஜகாதி யதா காமான் சர்வான் பார்த்த மனோகதான் ஆத்மன் ஏவாத்மனா துஷ்டக ஸ்தித பிரஜ்ஞஸ்ததோச்யதே அப்படின்னு ஸ்லோகம் இருக்கு. எப்பொழுது பாத்தீங்கன்னா எந்த சமயத்துல இந்த மனோகதானா ஹிருதயத்துல நுழைந்து இருக்கக்கூடிய ஆசைகள் நிறைய இருக்கு. அந்த ஆசைகள் எல்லாம் பாத்தீங்கன்னா நன்றாக தியாகம் செய்யப்படுகிறதோ அந்த சமயத்துல பாத்தீங்கன்னா ததா என்ன ஆகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்மனியேவ ஆத்மனா துஷ்டக, தன்னிடத்திலேயே தன்னை அவன் சுகம் அடைகின்றவன், சந்தோஷத்தை அடைகின்றவன் எப்போ இருக்கானோ, எந்த நிலை சித்திக்குதோ அந்த சமயத்துல அவனுக்கு என்ன பேர் அப்படின்னா ஸ்தித பிரஜ்ஞஸ்ததோச்யதே. அவனுக்கு பேர் பாத்தீங்கன்னா அந்த சமயத்துல ஸ்தித பிரஜ்ஞன் என்று சொல்லப்படுகின்றான். அப்போ லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா எல்லா காமங்களையும் விடுறதுன்றது ரொம்ப லாஸ்ட். அப்போ முதல்ல ஆரம்பிக்கிறது, அதுக்காக தான் முதல் ஸ்டெப் எங்க இருந்து ஆரம்பிக்கிறோம்னா கர்மயோகத்திலிருந்து ஏன் ஆரம்பிக்கிறோம் கேள்வி வருது. ஏன் கர்மயோகத்துக்கும் ஸ்திதப்பிரஜ்ஞனாகிறதுக்கும் என்ன சம்பந்தம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு நாள்ல திடீர்னு பாத்தீங்கன்னா எல்லா ஆசைகளையும் விடுறதுன்றது சம்பவம் இல்லை. அப்ப முதல் ஸ்டெப் பாத்தீங்க அப்படின்னா முதல் ஸ்டெப் பாத்தீங்கன்னா கர்மத்தை பண்ணணும். கர்மத்தோட பலன் பாத்தீங்கன்னா என்ன பகவான் கொடுக்குறாரோ அதுதான் என்னுடைய இது அப்படின்னு ஃபர்ஸ்ட் மனசுல வச்சுக்கணும். அப்ப எந்த பலன் வந்தாலும் அது பாத்தீங்கன்னா பிராரப்தம், அதை அனுபவிச்சுதான் ஆகணும் அப்படின்னு மனசுக்குள்ளார ஒரு ஃபிக்ஸ் பண்ணிக்கிறது. கர்ம பலன்ல பாத்தீங்கன்னா கர்மயோகம் பண்ணும் போதே கர்ம பலன்ல ஆசையை விட்டுட்டு பண்றது ஒண்ணு. கர்மம் பண்றது மட்டும்தான் நமக்கு ரைட்ஸ் இருக்கு, கர்ம பலன்ல அதிகாரம் இல்லைன்னு 47, 48 2 ஸ்லோகங்கள்ல சொல்லியாச்சு. அதை எப்படி பண்ணணும்னு 38வது ஸ்லோகத்தில் சொல்லுது. சுகதுக்கே சமய கிருத்வா லாபாலாப ஜெயா ஜெயோ ததோ யுத்தாய யுஜஸ்வ நைவம் பாபம் அவாப்சிசி. எல்லாத்தையும் சமமா பாவிக்கிறது. அப்ப சமமா பாவிச்சா என்ன ஆகும்? ஆசையும் படாம ஈஸ்வரனுக்கு பாத்தீங்கன்னா சர்வ பலன்களையும் அர்ப்பணம் பண்ணிட்டு பண்ணும்போது மெதுவா 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 சமத்துவ புத்தி வர ஆரம்பிக்கும். இந்த சமத்துவ புத்தி உள்ள வர ஆரம்பிக்கும் போது 2 காரியம் நடக்குது. பாத்தீங்கன்னா தெரியும், கர்மயோகத்தை 2 காரியம் நடக்கும். ஒண்ணு பாத்தீங்கன்னா பலன்களை பாத்தீங்கன்னா ஈஸ்வரார்ப்பணமா பண்றோம். சைமல்டேனியஸா நமக்கு ஒரு கிஃப்ட் கிடைக்குது. என்னன்னு கேட்டீங்கன்னா ஒரு மனசோட ஸ்டெபிலிட்டி, சமத்துவம் கிடைக்க ஆரம்பிக்குது. மனசு எங்கெங்கெல்லாம் சமத்துவ பாவனையில இருக்கோ, சமமா இருக்கோ, சஞ்சலம் இல்லாம இருக்கோ, அங்கெல்லாம் ஆத்ம சுகம் அறியப்படும். மனசுல நல்லா தெரிஞ்சு நம்ம கோயிலுக்கு போயிட்டு பாத்தீங்கன்னா நல்லா தரிசனம் பண்ணிட்டு மெதுவா ஓரமா மண்டபத்துல எங்கேயாவது உட்காடுறோம்னு வச்சுங்களேன், விசிராந்தி நிலை கிடைக்குது இல்லை, அங்க எதுவுமே இல்லை, ஈஸ்வர சுகம், மனசெல்லாம் ஒடுங்கி இருக்கிறது. எப்பெல்லாம் உங்களுடைய மனசு சமநிலையில இருக்கோ அப்பெல்லாம் உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய ஆத்ம சுகம் அறியப்படும். அப்போ இந்த சுகத்தை கர்மயோகத்திலேயே ஒருத்தன் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கிறான்னு வச்சுங்க. மெதுவா 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 இந்த ப்ராசஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஒரு தீர்க்க காலம் இந்த எல்லா கர்மங்களையும் ஈஸ்வரார்ப்பணம் பண்ணி உள்ளுக்குள்ளார இருக்கக்கூடிய அந்த ஈஸ்வர சுகம், ஆத்ம சுகம், அது எப்படிப்படும்? சமத்துவத்தினால அறியப்படுறதா இருக்கு. இது வந்துகிட்டே இருக்கும் போது அவனுக்கு என்ன ஆகும்? குருநாதர் பாத்தீங்கன்னா ஆத்ம ஞானத்தை கொடுக்குறார். நீ பாத்தீங்கன்னா இந்த தேகம் இல்லை, அதனால பாத்தீங்கன்னா நீ ஆத்மாவா இருக்க அப்படின்னு சொல்லும் போது வெளியில இருக்கிறத எதா ஆசைப்பட்டாலும் ஜென்மம் கிடைச்சிரும் அப்படின்னு அவர் சொல்றதுனால இவனுக்குள்ளார வருது எல்லாம் வெளியில இருக்கிறது எல்லாம் பாத்தீங்கன்னா ஜென்மத்துக்கு காரணமா இருக்கிறது அப்படின்னு ஒரு விவேகம் வரும், வைராக்கியம் வரும். அதுக்கு அடுத்தது அந்த ஞானம் வருது. எந்த ஞானம் அப்படின்னா நான் மாத்திரம், பார்க்கிறவன் மாத்திரம் சத்தியம், பார்க்கின்றவனுக்கு அந்நியமா இருக்கக்கூடிய எல்லாமே பொய்யானது அப்படின்னு குருநாதர் மூலமா ஒரு ஞானம் கிடைக்குது. அப்ப இந்த மித்தியான்னு தெரிஞ்சா மட்டும்தான் இது எல்லாம் பொய்யானது, காணல் ஜல மாதிரியானது அப்படின்னு வரும்போது இந்த மனசு பாத்தீங்கன்னா ஆசைப்படாம இருக்க ஆரம்பிக்க.
அப்ப இந்த ஞானம் திரும்ப 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 வெளியில இருக்கிறதெல்லாம் பொய், வெளியில இருக்கிறது 7 லோக்கங்களும் பொய், 7 லோக்கங்கள்ல இருக்க சுகங்களும் பொய், இதை பார்ப்பவன் நான் மாத்திரம் சத்தியம் அப்படின்னு ஒரு புத்தி நல்லா ஸ்ட்ராங்காக ஆக ஆக ஸ்ரவணம் மனனம், இந்த சிரவண மனனத்தினால நல்லா பாத்தீங்கன்னா ஆகும்போது என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, இவன் எல்லா ஆசைகளையும் விட்டுட்டு ஹிருதயத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஆசைகளையும் இவனை விட்டு போகிறது. மந்திரம் பாத்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் பக்கத்துல எழுதிங்க. முண்டக்கோபனிஷத்துல பாத்தீங்கன்னா பிரசித்தமான மந்திரம் 3-2-2. முண்டக்கோபனிஷத்துல 3-2-2. முண்டக்கோபனிஷத்துல பாத்தீங்கன்னா இருக்கிற மந்திரத்தை கட்டோபனிஷத்துல பாத்தீங்கன்னா இதே கட்டோபனிஷத்துல பாத்தீங்கன்னா 6வது வள்ளி 14வது மந்திரம் 6-14. கட்டோபனிஷத்துல 6-14, முண்டக்கத்துல 3-2-2, பிருகதாரண்யக்கத்துல பாத்தீங்கன்னா 4-4-7, 4-4-7 பிருகதாரண்யத்துல. இந்த 3த்துலயும் ஒரே மந்திரம் இருக்கு. என்ன மந்திரம் சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, யதா சர்வே பிரமுச்யந்தே காமாக ஏஸ்ய ஹிருதி ஸ்ரிதாஹ அதமர்த்யோ அமிர்தோ பவதி அத்ர பிரம்ம சமஷ்ணுதே. அற்புதமான மந்திரம் இது. 3 இடத்துலயுமே இருக்கு, 3 உபனிஷதங்கள்ல இருக்கிறது. யதா சர்வே பிரமுச்யந்தே காமாக ஏ அஸ்ய ஹிருதி ஸ்ரிதாஹ, எந்த சமயத்துல இவனுடைய ஹிருதயத்துல இருந்த எல்லா காமங்களும், எல்லா காமம்னா என்னது, ஒவ்வொரு முறையும் யோக சாஸ்திரம் படிக்கும் போது நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணும். எனது மனசு, சங்கல்பம், வாசனை, இந்த 3ம் பாத்தீங்கன்னா எந்த சமயத்துல ஸ்தூலம் சூக்ஷ்மம் காரணம். மனசோட தாட்டு ஸ்தூலம், அதுக்கு பின்னாடி இருக்கிற சங்கல்பம் பாத்தீங்கன்னா சூக்ஷ்மம், அதுக்கப்புறம் அதுக்கும் காரணமா இருக்கக்கூடியது பாத்தீங்கன்னா வாசனைகள், இது சூக்ஷ்மம் காரணம். இந்த 3மே பாத்தீங்கன்னா எப்போ இவனுடைய ஹிருதயத்திலிருந்து பாத்தீங்கன்னா வெளியேறி விடுகின்றனவோ அப்ப அவனுக்கு என்ன பேரு, அகாமஹா அப்படின்னு பேரு, காமம் இல்லாதவன். அந்த நிலையை இவன் அடையும் போது அதமர்த்தியோ அமிர்தோபவத், அந்த சமயத்துல இறந்து போறவனா சாகக்கூடியவனா இருக்கிற இந்த மனுஷன் என்ன ஆகிறான், அமிர்த ஸ்வரூபத்தை அடைகிறான், அமிர்தனாகிறான், சாகாதவனாகிறான். அத்திர பிரம்ம சமஷ்ணுதே, அந்த சமயத்துல அந்த பிரம்மம் அடையப்பட்டதாகிறது. அப்ப இந்த மனசுல இருக்கக்கூடிய மனசுன்ற தாட்டு, சங்கல்பம், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வாசனைகள், இது மொத்தமும் நீங்கினதுக்கு பிறகு அந்த ஜீவன், மனசுதான் ஜீவன், அந்த மனசு என்ன ஆகுது அப்படின்னா பிரம்ம ரூபமா ஆயிடுது, பிரம்மத்தோடு ஒன்றுபட்டதாகிறது, அந்த நிலையில பிரம்மம் அடையப்பட்டதாகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்பஷ்டமான மந்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போ அந்த மந்திரத்தை தான் ஆச்சாரியர் என்ன பண்றாரு, இங்க ஸ்லோகமா சொல்லியிருக்காரு. எந்த சமயத்துல இவனுடைய ஹிருதயத்துல மனோகத்தான்னு அர்த்தம், மனதை வந்தடைந்திருந்த ஆசைகள் அனந்த கோட்டி ஜென்மமா வந்திருக்கு. இது எல்லாம் எப்ப பாத்தீங்கன்னா இவனிடமிருந்து விலகி விடுகிறதோ, இவன் தியாகம் பண்றானோ. எப்படி தியாகம் பண்றது, இது பொய், இது பொய், இது பொய், எனக்கு அடையறதுக்கு ஒன்றும் தேவையில்லை, அடையறதுக்கு வேணாம், பிராரப்தத்துல என்ன இருக்கோ அது வந்தா போதும், பிராரப்தத்துல இருக்கிறத போகம் பண்ணி தான் தீக்கணும். அப்ப முயற்சி நம்மளோட எஃபர்ட் பாத்தீங்கன்னா எதுல இருக்கும், எதையும் அடையறதுல இருக்காது. நீங்க வேணான்னு சொன்னாலும் கூட விதி வலிய ஊட்டும். நல்லா தெரிஞ்சுங்க, விதி வலிய ஊட்டும். உங்களுடைய பிராரப்தம் காட்டுல போய் இருந்தாலும் கூட பாத்தீங்கன்னா உங்க பிராரப்தம் என்னவோ அது சாகர காலம் வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தேவையானது கிடைச்சிக்கிட்டே இருக்கும். இதுல பாத்தீங்கன்னா நமக்கு நல்ல கன்விக்ஷன் ஆயிடுச்சு அப்படின்னா, புத்தியில உரைச்சிருச்சு அப்படின்னா, நம்ம எதுக்கு ஒர்க் பண்ணுவோம் அப்படின்னா, இப்ப இருக்கிற டே டு லைஃப்ல இருக்கிறதுக்காக நம்ம ஆசைப்பட மாட்டோம், இந்த ஜென்மத்துக்கு ஆசைப்பட மாட்டோம். அப்ப நமக்கு என்ன தேவைன்னா, அடுத்த ஜென்மம் தேவையில்லை அப்படின்னா, அடுத்த ஜென்மம் தேவையில்லைன்னா எதுவுமே வேணாம், திரும்ப திரும்ப ஜென்மம் எனக்கு வேணவே வேணான்னு அப்படின்னா எவன் எல்லாத்தையும் தியாகம் பண்றானோ, இதெல்லாம் பொய் அப்படின்னு, அப்ப அவன் என்ன ஆவான்னு கேட்டீங்கன்னா தான் 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 தான்ல அவன் நிற்க ஆரம்பிக்கிறான். அப்ப மனசுல பாத்தீங்கன்னா இருக்கக்கூடிய எல்லா விற்த்திகள், காமங்கள்னாவே என்ன அர்த்தம், விற்த்திகள் தான். இதை எல்லாம் நீக்கினதுக்கு பிறகு இவன் சொச்சமா தான் தானா நிக்கிறான். இவனுக்கு பேர் பாத்தீங்கன்னா ஸ்தித பிரஜன் என்று சொல்லப்படுகிறது. சொல்லியாச்சு. 55ல 56ல பாத்தீங்கன்னா கண்டினியூ ஆகுது. கிஞ்ச, இன்னைக்கு பாட்டம் ஆரம்பிக்குது. மேலும், கிஞ்சன்றதுக்கு அர்த்தம் மேலும். என்னது ஸ்லோகம் வந்துருங்க. துக்கேஷ்வனுத்விக்னமனாஹ துக்கேஷ்வனுத்விக்னமனாஹ சுகேஷு விகதஸ்பிருகஹ சுகேஷு விகதஸ்பிருகஹ வீதராகபயக்ரோதஹ
வீதராகபயக்ரோதः ஸ்திததீர்முனிருச்யதே ஸ்திததீர்முனிருச்யதே துக்கேஷ்வனுத்விக்னமனாः சுகேஷு விகதஸ்பிருகः வீதராகபயக்ரோதः ஸ்திததீர்முனிருச்யதே. அற்புதமான மந்திரம். சுகேஷு துக்கேஷு. துக்கேஷு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்டா துக்கங்கள் நமக்கு தான் நல்லா பிரசித்தமா தெரியும். காலையில இருந்து ஆரம்பிச்சு எது வந்துகிட்டே இருக்கு, கண்டினியூஸா தூங்குற வரைக்கும் துக்கம் தான் வந்து 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 போயிட்டு இருக்கு, சுகமும் துக்கமும். அப்போ துக்கேஷு துக்கங்கள் பிராப்தி ஆகும் போது எல்லா இடத்துலயும் துக்கம். ஆபீஸ் போனா நேற்று ஒருத்தர் வந்தார், நல்ல பொசிஷன்ல இருக்கிறவர், ஆனா அவரோட சுப்பீரியர் இருந்து அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் வந்துகிட்டே தான் இருக்கு. எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்தாலும், கம்பெனில வந்து ஹையர் பொசிஷன்ல இருந்தாலும் கூட அவனுக்கு மேல ஒருத்தன் இருப்பானே. அப்ப எல்லா கம்பெனிஸ்ல ஒர்க் பண்றதுலயும் இருக்கிறவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிசினஸ்ல இருக்கிறவங்கல இருந்து எல்லாத்துக்கும் துக்கம் சம்பவிக்குது. ஒரு அலுப்பு வருது, என்னடா பண்ணிட்டு இருக்கோம், இது மாதிரி அவஸ்தைப்பட வேண்டியது இருக்குன்னு. வீட்டுக்கு வந்தா வீட்டுல 1000 ப்ராப்ளம் இருக்கு. சரி, ஏதாவது யூடியூப் எடுத்து பார்த்தா அப்படின்னா அங்கேயும் ப்ராப்ளம் இருக்கு. எல்லா இடத்துலயும் உலகம் ஃபுல்லா வந்து பாத்தீங்கன்னா துக்க ஹேத்துக்கள் தான், துக்கத்தை கொடுக்கக்கூடியது தான் நிறைஞ்சு இருக்கு. டிராபிக்ல வண்டியை எடுத்துட்டு வெளியில போனாவே டிராபிக், ஒரே ப்ராப்ளம் தான். அப்ப எந்த இடத்துலயும் சுகம் வந்து பாத்தீங்கன்னா லேச மாத்திரம் இருக்கு, துக்கம் அதிகமா இருக்கு. அந்த துக்கங்கள் பிராப்தி ஆகும் போது என்ன நடக்கணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா அனுத்விக்னமனாக இப்படிதான் இருக்கும். மனசுக்குள்ள உடனே எந்த துக்கம் சம்பவிக்கிறதா இருந்தாலும், எனக்கு ஒரே த்ரோட் காலையில இருந்து உத்தராட் அப்படிதான் இருக்கு. இது புதுசா யாருக்கு புதுசு? இது எல்லாத்துக்கும் சம்பவிக்கிறதா எனக்கு சம்பவிக்குது. பிறந்தாவே இப்படிதான் இருக்கும். தலைவலி வருது, தலை இருந்தா தலைவலி வரைக்கும், தொண்டைன்னு இருந்தா த்ரோட்டு பெயின் வரும், கிட்னின்னு இருந்தா கிட்னி ஃபெயிலியருக்கு வாய்ப்பு இருக்கு, ஹார்ட் இருந்தா ஹார்ட்டுக்கு ஃபெயிலியர் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, சான்ஸ் இருக்கு. கர்மத்துக்கு ஏத்த மாதிரி என்ன ஆகும், இந்த தேகத்திலையோ இல்ல மனசுலையோ இல்ல எல்லாத்துலயும் வெளியில இருக்கக்கூடிய நேச்சர்லயோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா துக்கம் சம்பவிக்கும். அப்படிதான் இருக்கும். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு நம்ம மனசுக்குள்ளார இது பண்ணிக்கிறது, சேஞ்ச் பண்றதுக்கு நீங்க ஆசைப்பட்டீங்க அப்படின்னா சம்சாரியாவே இருந்துட்டு இருக்க வேண்டியது. ஏன்னா இந்த உலகம் ஃபுல்லாவே வந்து பாத்தீங்கன்னா கர்மம் எங்க நடக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா நல்லா தெரிஞ்சுங்க, நமக்கு பிடிக்காததை மாத்திக்கிறதுக்காக துக்கம் சம்பவிக்கும் போது அந்த துக்கத்தை வந்து சுகமா ஆக்கிக்கணும்ன்றதுக்காக தான் நம்ம ரியாக்ஷன் பண்ணிக்கிட்டே போயிட்டு இருக்கோம். அந்த ரியாக்ஷன் தான் வந்து பாத்தீங்கன்னா திரும்ப திரும்ப புண்ணியம் பாப்பம்னு ஜென்மத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கு. அப்ப இவன் என்ன பண்றான், ஸ்திதப்பிரஜன் என்ன பண்றான், புத்தி நல்ல புத்தி வருது, ஒரு ஆச்சாரியர் மூலமா சொல்லி 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 இப்படிதான் இருக்கும், பிராரப்த கர்மாவை அனுபவிச்சுதான் தீரணும், அதுல வந்து யாரும் தப்பிச்சுக்க முடியாது அப்படின்னு ஒரு மனசுக்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா வருது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப். இதுக்கு அப்புறம் 2வது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் நல்லா திருடமாகும் போது நம்ம என்ன பண்றோம், இது எல்லாம் ஆபாசம், சொப்பனத்துல எப்படி இருக்கோ அதே மாதிரி தான் வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்தை நடந்திருக்கு, இது உண்மை இல்லவே இல்லை, இது எல்லாம் தீர்க்க சொப்பனம், எனக்கு ஒண்ணுமே ஆகல, நடக்கிறதெல்லாம் இந்த தேகம் இந்த லோகத்துல தான் நடந்துகிட்டு இருக்கு, நான் அதை பார்ப்பவன் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா அந்த துக்கங்களை வந்து பாத்தீங்கன்னா ஆப்ஜெக்ட் பண்றது. முதல்ல என்னது, அக்செப்ட் பண்றது. 2வது வந்து பாத்தீங்கன்னா அந்த துக்கங்களை எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்றது. நான் நித்தியம் பண்றேன். எனக்கு ஏதாவது தேகத்துல வந்து பாத்தீங்கன்னா தலைவலியோ இதோ ஜுரமோ எது வந்தாலும் எனக்கு வந்து வரப்பிரசாதமா நான் நினைக்கிறேன். எனக்கு ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா லாஸ்ட் ஒரு போன வாரத்துல லீவ் போட்டோம் பாத்தீங்களா, அப்போ ரொம்ப சிவியர் ஃபீவர், எனக்கு ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்திருக்கு. எனக்கு ஒரு டெக்னிக் வச்சிருக்கேன், என்னன்னு கேட்டீங்கன்னா எனக்கு வந்து பிரசாதமா எடுத்துக்கிறது. பகவான் வந்து பாத்தீங்கன்னா என்னை பார்க்கறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு சான்ஸ் கொடுத்துருக்கார் அப்படின்னு. அந்த துக்கம் சம்பவிக்கும் போது நமக்கு கான்சியஸ் வந்து பாத்தீங்கன்னா அற்புதமான ஒரு வாய்ப்பு. அது சுகமா இருக்கும் போது வேதாந்தம் பேச முடியும். அந்த துக்கம் சம்பவிக்கும் போதுதான் நான் ஆடுறனா இல்லையா, அதோட கனெக்ட் ஆகுறனா இல்லையான்னு பார்க்க முடியும். மனசு வந்து பாத்தீங்கன்னா சொச்சமா வந்து பாத்தீங்கன்னா பார்க்குற சாமர்த்தியம் அந்த துக்கத்துல கிடைக்கும். உங்களுக்கு நல்ல ஃபீவரோ இல்லை நல்ல தலைவலியோ அப்ப என்ன பண்ணணும், மெதுவா 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 எல்லாத்தையும் ஆப்ஜெக்ட் பண்றது. வலினா என்ன ஃபர்ஸ்ட் எடுத்தோம் அது தெரிஞ்சுக்கணும். வலினா என்ன, துக்கம்னா என்ன, ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்றோம், உடனே மிக்ஸ் ஆகி வந்து பாத்தீங்கன்னா அதோட நம்ம போயிடுறோம். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னு எனக்கு தெரியணும் வலினா என்ன, வேதனைனா என்ன. அந்த வேதனையை வந்து பாத்தீங்கன்னா உத்து நம்ம பார்க்க ஆரம்பிக்கும் போது என்ன தெரியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா, பார்க்கிறவன் நான் பார்க்க ஆரம்பிச்சிங்கன்னா அது இல்யூஷன் அப்படின்னு தெரிஞ்சு. வலின்னு ஒண்ணு இல்லவே இல்லை வாஸ்தவத்துல.
அப்ப என்ன ஆகும், நம்ம மேலோட்டமா பாக்குறதுனால நம்ம வந்து துக்கத்தை அனுபவிக்கிறோம். அப்ப ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா அக்செப்ட் பண்றது, ரெண்டாவது ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா பார்க்க ஆரம்பிக்கிறது. அப்படி பார்க்க ஆரம்பிக்கும் போது உங்களுக்குள்ளார ஒரு சாமர்த்தியம் வர ஆரம்பிக்கும். என்னன்னு கேட்டீங்கன்னா அனுத்விக்னமனாக, எந்த துக்கம் சம்பவிச்சாலும் அசையாத தன்மை, கலங்காத தன்மை. உத்விக்னம்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, உத்விக்னமனாகனா கலக்கம். எது நடந்தாலும் ஐயோ இப்படி ஆயிருமா அப்படி ஆயிருமா, ஒன்னும் ஆகாது. அனாதி காலத்துல இருந்து ஜென்மம் எடுத்துக்கிட்டே இருக்கிறோம், ஒன்னும் ஆகல. என்ன ஆகும், செத்து போறோம். மனசுல நல்லா புரிஞ்சுக்கணும், இந்த தேகம் ஒரு நாள் ஏதோ ஆகதான் போகுது. நீங்க தடுத்து நிற்பாட்டவே முடியாது. இந்த உலகத்துல எடுத்த எல்லா பிறவிகளும் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்னவோ நடந்துகிட்டே இருக்கு. தேகம்னாவே நடந்துகிட்டே இருக்கு, ஏதாவது ஒன்று நடக்கும். அப்ப அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா இத நேச்சரை புரிஞ்சுக்கிட்டு ரெண்டாவது ஸ்டெப் ஞானத்தை அப்ளை பண்றோம். இது எல்லாம் திருஷ்யம் திருஷ்யம் திருஷ்யம், பார்க்கப்படுறது, நான் பார்ப்பவன், இது பார்க்கப்படுது அப்படின்னு நான் திருஷ்டாவா இருந்துகிட்டு இதை எல்லாத்தையும் பார்க்கிறேன் அப்படின்னு கொஞ்சமா மெதுவா 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 ஆப்ஜெக்ட் பண்றது மூலமா அதுல இருந்து நம்ம என்ன பண்ணலாம், விலகலாம். அப்படி விலகி வரும்போது என்ன ஆகும், ஏற்கனவே கர்மயோகத்தை ஒழுங்கா பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுங்க, பாவம் என்ன பண்ணிருக்கோம், ஈஸ்வர பிரசாதம்னு முதல்ல பாவம் பண்ணிருக்கோம். எது வந்தாலும் ஏத்துக்கிறதுன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டதுக்கு பிறகு ஞானத்தினால திரஷ்டா திருஷ்யம், ஆத்மா அனாத்மா, தேகம் எல்லாம் அனாத்மான்னு தெரிஞ்சு அதுல வந்து பாத்தீங்கன்னா புத்தி வைக்காம மனக்கலக்கத்தை அடையாம அனுத் விக்னமனாக. விக்னம், அனுத்விக்னம்னா என்ன அர்த்தம், மனக்கலக்கம்னு பேரு. கலக்கம் அது மனசுல இல்லாம இருந்துச்சுன்னா மனக்கலக்கம் இல்லாமல், துக்கங்கள் எது சம்பவிச்சாலும் மனம் கலங்காமல் வெறும் பார்ப்பவன் பார்ப்பவனாவே இருந்துட்டு. அதே மாதிரி சுகேசு விகதஸ்பிருகா, சுகம் அப்படின்னா சுகமும் கூட இந்த தேகத்துல சம்பவிக்குது. எந்த சுகம், எல்லா சுகங்களும் இந்திரியங்கள் மூலமா மனசுக்கு வருது. மனசும் கூட வந்து பாத்தீங்கன்னா எனக்கு பார்க்கப்படுறதா இருக்கு. அதனாலதான் நான் சொல்றேன், எப்பவுமே வந்து என்ன பண்ணுங்க, பார்ப்பவன், முதல்ல பார்ப்பவன்ல நில்லுங்க. முதல் உபதேசத்தை எப்பவுமே ஃபாலோ பண்ணுங்க. நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒரு காஃபியை சிப் பண்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா டக்குன்னு எடுத்து நான் காஃபி குடிச்சிட மாட்டேன். எந்த விஷயத்தை எடுக்கிறதா இருந்தாலும் ஒரு எந்த விஷயம் ஒரு சுகம்னு எனக்கு அறியப்படுது அப்படின்னா நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, நான் இன்னும் வந்து பாத்தீங்கன்னா எந்த சுகமா இருந்தாலும் மனசுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா சுகம் நான் என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டே இருப்பேன். எந்த சுகம், ஒரு நல்ல மியூசிக் கேட்கணும் அப்படின்னா அந்த மியூசிக்கை தாண்டி அந்த சுகம் என்ன அப்படின்னு பார்ப்பேன். ஒரு நல்ல காஃபி குடிக்கிறேன் அப்படின்னா அந்த காஃபியில வந்து பாத்தீங்கன்னா என்ன சுகம் மறைஞ்சிருக்கு, காஃபியை தாண்டி சுகம் என்ன, நல்லா இருக்கு, சில்னஸா இருக்கு. அந்த சில்னஸ்ன்ற அந்த சுகம் எங்க, உண்மையிலேயே சுகம் எங்க உண்டாகுது. துக்கத்தையும் பார்க்கணும், சுகத்தையும் பார்க்கணும். துக்கத்தோடையும் மெர்ஜாயிடக்கூடாது, சுகத்தோடையும் மெர்ஜாயிடக்கூடாது. அப்ப சுகம் வரும்போது நம்ம என்ன பண்றோம், விகத ஸ்பிருகா. விகத ஸ்பிருகனா ஸ்பிருகான்றதுக்கு அர்த்தம் ஆசை, ஸ்பிருகான்றதுக்கு அர்த்தம் அட்டாச்மெண்ட், பற்றுதல். அப்ப வந்து ஆசக்தி. அந்த ஸ்பிருகா வந்து பாத்தீங்கன்னா இல்லாமல் இருக்கணும். எனக்கு வந்து ஆசைப்பட்டதெல்லாம் கிடைக்கணும், நிறைய சுகத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கணும்னு ஆசைப்படவே படாதீங்க. பிராரப்தத்துல என்ன முன்னாடி வந்து நிக்குதோ அதை வந்து ஸ்வீகாரம் பண்ணு. எப்ப வந்து பாத்தீங்கன்னா துக்கமும் சுகமும் நமக்கு முன்னாடி விதி வந்து பாத்தீங்கன்னா வந்து நிக்கும், அதை அப்படியே ஸ்வீகாரம் பண்றது. எதிர்க்கிறதுக்கும் ஆசைப்பட வேணாம், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அடையறதுக்கும் ஆசைப்பட வேண்டாம். ஏன்னா பிராரப்தத்துல வந்து பாத்தீங்கன்னா இந்த ரெண்டும் சம்பவிச்சுக்கிட்டே இருக்கும், சுகமும் துக்கமும் வந்து போயிட்டே இருக்கும். அப்ப துக்கத்துல கலங்காத மனம் அதே மாதிரி சுகத்தை அடையும் போது என்ன பண்றது, மனசை வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஆசையெல்லாம் படாம சுகம் நான் என்னன்னு யோசிச்சு பாத்தீங்க அப்படின்னா எல்லா சுகமும் வந்து என்னன்னு கேட்டீங்கன்னா என்னோட சுகங்க ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த நான் அப்படின்ற சுகம் தூக்கத்துல இருந்தோம் பாத்தீங்களா, தூக்கத்துல வந்து ஏதாவது இருந்துச்சா, ஒரு மண்ணாங்கட்டியும் இல்லை. தூக்கத்துல எவ்வளவு ஆனந்தமா இருந்தோம் யோசிச்சு பாரு. தூக்கத்துல இருக்கிற ஆனந்தத்துக்கு ஏதாவது இது இருக்கா அப்படின்னா இல்லவே இல்லை. அந்த தூக்கத்துக்கு மேலதான் நமக்கு என்ன இருக்குன்னு கேட்டீங்கன்னா அவித்யா ஒண்ணும் தெரியலன்னு ஒண்ணு இருந்துச்சு. அந்த அவித்யால இருந்துதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த புத்தி, மனசு, இந்திரியங்கள், இதுக்கப்புறம் வெளியில இருக்க விஷயங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த நான் 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 அதை மூடி மறைச்சிருக்கிற அவித்யால இருந்து வெளிப்பட்டது. எந்த இடத்துல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த மறைப்பு வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சமாவது ஒரு சின்ன கேப் கிடைச்சாலும் இந்த ஆத்ம சுகம், தூக்கத்துல இருக்கக்கூடிய அந்த அன்லிமிட்டா இருக்கிற சுகம் விஷயங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுது. அதை நல்லா புரிஞ்சுக்கணும். எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பூரி சாப்பிடணும், பூரி மசால் சாப்பிடணும்னு ஒரு ஆசை வருது அப்படின்னா என்னுடைய சுகத்தை அது வந்து பாத்தீங்கன்னா உள்ள இருக்கிற ஆதார தத்துவத்தை மறைக்குது.
எப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா என்னோட பிளேட்ல கொண்டு வந்து அந்த பூரி மசாலா வச்ச மாத்திரத்துல எடுத்து நான் வாயில வச்ச மாத்திரத்துல அந்த சங்கல்பம் நீங்கும். எனக்கு பூரி மசாலா சாப்பிடணும்னு நினைச்சுக்கிட்டு இருந்த பாருங்க, அந்த சங்கல்பம் நானை மறைச்சுக்கிட்டு அந்த சங்கல்பம் வெளிப்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. அந்த சங்கல்பம் வாயில பூரி எடுத்து வச்ச மாத்திரத்துல சங்கல்பம் நீங்குது. சங்கல்பம் நீங்கும் போது அங்கிருந்து ஆத்மாவோட ஒரு பீம் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுது, சுகம். அந்த சுகம் நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம் பூரி டேஸ்டா இருக்கு அப்படின்னு. பூரி டேஸ்ட் இல்ல, மண்ணாங்கட்டி, அது ஒண்ணும் இல்லை, ஜடம். அது சுகம் தர்றதுக்கான எந்த ஒரு இதுவும் அதுல இல்லை. அப்ப எந்த சுகம் வெளிப்படுது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆத்ம சுகம் தான் எல்லா இந்திரியங்கள்லயும் வெளிப்படுது. எப்பெல்லாம் உங்களுக்கு வந்து விருத்திகள் தடுக்கப்படுதோ, சங்கல்பம் நிவர்த்தி ஆகுதோ, அந்த இடத்துல சுகம். அப்ப ஒருத்தன் வந்து பாத்தீங்கன்னா சுகம் கிடைக்குது அப்படின்னும் போது சுக வஸ்துக்கள் எல்லாம் ஜடம் அப்படின்னு ஒரு தீர்மானத்துக்கு வந்துடுற. சுகவஸ்துக்கள் அடையிறதுனால எனக்கு சுகம் இல்லை, அடையிறதுனால சங்கல்பம் நிவர்த்தி ஆகுது, நீங்குது. சங்கல்பம் எங்கெங்கெல்லாம் நீங்குதோ அங்கங்கெல்லாம் சுகம் வெளிப்படும். அது என்னோட சுகம். நாய் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணும், எலும்பு கிடக்கும், பெரிய எலும்பு துண்டு, எங்கேயோ மாட்டு எலும்போ ஏதோ ஒரு ஆட்டு எலும்போ ரோட்ல கிடக்குது. இந்த நாய் என்ன பண்ணும், எடுத்து போய் வந்து பாத்தீங்கன்னா கடிச்சுக்கிட்டு இருக்கும். கடிச்சு அந்த கை அதோட இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ரத்தம் ஒழுக ஆரம்பிச்சிடும். அதோட ரத்தம் அந்த எலும்புல இருந்து என்ன ஆகும், மெதுவா இது நினைச்சுக்கும் குருட்டாம் போக்குல எலும்புல இருந்து தான் ரத்தம் வருது அப்படின்னு திரும்ப திரும்ப அதை சுவைக்கிறத, தன்னோட ரத்தத்தை தானே சாப்பிட்டுட்டு இருக்கும். இதே மாதிரிதான் நம்ம எல்லாரும் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்றோம், என்னுடைய ஆத்ம சுகம் தான் விஷய சுகமா வெளிப்படுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. இந்த எதுவுமே இல்லாம தூக்கத்துல வந்து நான் சுகமா இருந்தேன், அந்த இடத்துல எதுவுமே இல்லை, வஸ்துக்கள் எதுவுமே இல்லை. அப்ப சுகமா தானே இருந்தேன், எவ்வளவு பெரிய சுகம் இருந்துச்சு. அந்த சுகம் தான் டிராப்பா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த விஷயங்கள்ல இருந்து வருது அப்படின்னு தெரிஞ்சு எந்த சுக வஸ்துக்களும் தேவையில்லை, நான் சுகஸ்வரூபமா இருக்கேன். ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணு. நான் இப்ப சுகம், இப்போ இந்த க்ஷணத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா வெளியில வந்து ஹீட்டா இருக்கு, உள்ள ஸ்வெட்டிங் ஆகுது, எல்லாம் நடந்தாலும் நான் இப்ப எப்படி இருக்கேன், சுகமா தான் இருக்கு. ஃபர்ஸ்ட் அக்செப்ட் பண்ணு. வெளியில இருந்து எதுவுமே சுகம் வரவே வராது, எல்லா சுகமும் ஆத்ம சுகம் தான் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். சர்வம் பரவசம் துக்கம், சர்வம் ஆத்மவசம் சுகம். எப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா பரவசமா போறோமோ, பாடிக்கு வரேன், கிளைமேட்டுக்கு வரேன் அப்படின்னா துக்கம், ஐயோ கிளைமேட் என்ன இப்படி இருக்கு, இப்பவே வெயில் இப்படி அடிக்குது. பரவசமாகும் போதெல்லாம், வெளியில போகும் போதெல்லாம் துக்கம். பாடியில வந்தேன் அப்படின்னா துக்கம், சென்ஸ் ஆர்கன்ஸ்ல வந்தேன் அப்படின்னா துக்கம். அதே நேரத்துல வந்து சர்வம் ஆத்மவசம் சுகம். எப்பெல்லாம் நம்ம உள்ள போறோமோ அப்பெல்லாம் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா சுகம் கிடைக்கும். இதை நல்லா புரிஞ்சுக்கிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்படாம வெளியில இருக்கிற வஸ்துக்கள் எல்லாம் சும்மா ஜடம் அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அதுல ஆசையும் பற்றுதலும் இல்லாம விகத ஸ்பிருகா. அதுக்கப்புறம் கூடவே என்ன இருக்கணும், வீத்த ராக பய குரோதக. 3 இருக்கு. வீத்த ராக, ராகம் இல்லாத தன்மை, வீத்த ராகம். ராகம் இல்லாம எதுல ஆசைப்படுறது, எதை ஆசைப்பட்டீங்கனாலும் வந்து பாத்தீங்கன்னா ஜென்மத்தை கொடுத்துரும், ஞாபகம் வச்சுக்கணும். விஷம் மரணத்தை கொடுக்கும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கிறது. அப்ப ஆசைப்படுறது எல்லாமே ஜடம் தான். என்னை சுத்தி இருக்கிற எல்லா வஸ்துக்களும் தூக்கத்துல எதுவுமே இல்லை. அப்ப இந்த ஜாகிரதத்துல வருது, திரும்பவும் வந்து பாத்தீங்கன்னா தூக்கத்துக்கு போகும்போது இது எல்லாம் இல்லாம போகுது. அப்ப தோன்றி தோன்றி மறையக்கூடியது காணல் ஜலம் மாதிரி, இது எதுவுமே வாஸ்தவம் இல்லை. அப்ப இதை எதுக்கு நான் ஆசைப்படணும்? இங்க ஆசைப்படுறதுக்கு ஒரு யோக்கியமான வஸ்துக்கள், சத்தியமான வஸ்துக்கள் ஒன்றும் இல்லை. இது எல்லாம் ஆபாசிக்குது, தோன்றுகிறது, எதுவுமே எனக்கு தேவையில்லை அப்படின்னு ராகம் இல்லாம ஆசை இல்லாம இருக்கிறது, வீத ராக. அதுக்கப்புறம் வீத பய. எதுக்கு பயப்படணும்? நிறைய பேர் நல்லவங்களா இருக்காங்க, எல்லாத்துக்கும் பயம் இருக்கு. ஃபியூச்சரை பத்தின பயம், இந்த தேகத்தை பத்தின பயம், எல்லாத்துலயும் பயம் இருக்கு. அப்ப எதுக்கு பயப்படணும்? ஃபர்ஸ்ட் எடுத்து நல்லா தெரிஞ்சுங்க. நான் சொல்லுவேன்ல, என்னோட சிஷ்யர் ஒருத்தர் இருந்தா, ரொம்ப சாஃப்ட்டுங்க, ஒரு எறும்பு கடிச்சா தாங்க மாட்டார். ஆனா வந்து பாத்தீங்கன்னா அவருக்கு ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து செத்து போயிட்டார். எனக்கு நான் ஒவ்வொரு நாளும் உட்காந்து யோசிப்பேன் அவரோடத. ஏன்னா என் கூட ரொம்ப க்ளோஸா இருந்தார், என் கூடயே இருந்து சேவை பண்ணிட்டு இருந்தார். அவர் வந்து பாத்தீங்கன்னா சும்மா தொட்டா சினிங்கி, ஒரு சின்ன இது தொட்டாலும் வந்து பாத்தீங்கன்னா சுருங்கி போயிடுவார். அது மாதிரி சென்சிட்டிவானவர். பாடிலாம் பாத்தீங்கன்னா அப்படி மென்மையான பாடி, அவரோட பாடி அப்படி இருக்கிற. நான் இப்போ ஒவ்வொரு நாளும் யோசிப்பேன்,
எப்படி மனுஷன் தாங்கினார்? ஹார்ட் அட்டாக் வந்து பாத்தீங்கன்னா வந்த போது அந்த பெயினை எப்படி தாங்கினார் அப்படின்னு யோசிச்சு பார்த்தா வந்து பாத்தீங்கன்னா, எறும்பா இருந்தாலும் மனுஷனா இருந்தாலும் யாரா இருந்தாலும் அந்த துக்கத்தை ஃபேஸ் பண்ணி அந்த துக்கம் வந்து பாத்தீங்கன்னா மரணத்தை கொடுத்து முடிஞ்சிடும். அது யாரா இருந்தாலும், எவ்வளவு சாஃப்டா இருந்தாலும் மரணம் சம்பவிக்கும். யாரா இருந்தாலும் வலி வரும். கர்மத்துல என்ன வந்து பாத்தீங்கன்னா இருக்கோ அதை ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். எதுக்கு பயப்படுறது? என்ன ஆக போகுது? ஒரு மண்ணாங்கட்டியும் ஆக போறதில்ல. இந்த மொத்த லோக்கமும் ஒரு நாள் என்ன ஆகும்? சாம்பலா போகும். என்னோட தேகமும் சாம்பலா போகும். இதை காப்பாத்திக்க முடியாது. இதோட நேச்சர் இதுதான். அப்ப எதுக்காக பயப்படுறது? நான் எப்பவுமே இருக்கிறவன், சதா நான் இருக்கிறவன். நான் 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 அப்ப நான் எப்பவுமே இருக்கிறவன். இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா ஏதோ கர்மத்தினால ஏதோ ஹார்ட் அட்டாக்கோ இல்ல கிட்னி ஃபெயிலியரோ ஏதோ வரும், வந்தே ஆகும். கண்டிப்பா செத்தே போவோம். இந்த தேகம் செத்தே போகும். இந்த உலகத்தை வந்து பாத்தீங்கன்னா நம்ம விட்டே போகணும். எதுவுமே நடக்காது. இதுதான் நடக்கும். அனாதி காலத்துல இருந்து எல்லாத்துக்கும் நடக்கிறது என்னவோ அதே தான் இந்த தேகத்துக்கு சம்பவிக்கும். அப்ப இதுல ஏதாவது பயப்படுறதுக்கு ஏதாவது இருக்கா? என்ன பயப்படணும்? என்ன நடக்கும்? நடக்கட்டும். புதுசாக நடக்க போது எத்தனை கோடி ஜென்மம் எடுத்துக்கோ தெரியுங்களா? எல்லா ஜென்மத்திலும் இப்படிதான் நடந்துச்சு, மறந்துட்டோம். அப்போ இந்த புத்திசாலித்தனத்தை எடுத்துக்கிட்டு நான் சாகாதவன், நான் மாத்திரம்தான், நானுக்கு அந்நியமா இருக்கிறது எல்லாம் செத்து போகும், எல்லாத்துக்கும் எல்லாம் சம்பவிக்கும் அப்படின்னு பயத்தை விடுறது. பயத்தை விட்டுட்டு வீத்த பய, வீத்தராக வீத்த பய, வீத்த குரோதக. குரோதம் எதுக்காக உண்டாகுது அப்படின்னா, நான் வந்து பாத்தீங்கன்னா ஆசைப்பட்ட வஸ்துவை காப்பாத்திக்கிறதுக்காக, சஸ்டெயின் பண்ணிக்கிறதுக்காக, அதை ரட்சணம் பண்றதுக்காக நான் என்ன பண்றேன்? அதுக்கு தடையா யாரு வந்தாலும் எனக்கு அவங்க மேல கோபம் வருது. ஆசைப்பட்ட வஸ்துவை வந்து அடையிற நிலையில யாரெல்லாம் தடையா இருக்காங்களோ அவங்க மேல நமக்கு கோபம் வருது. காப்பாத்திக்கிறதுக்காகவும் அடையறதுக்காகவும் நம்ம என்ன பண்றோம்? கோபப்படுறோம் வெளியில. அப்ப காமத்தை அடுத்து வந்து காமம் தடுக்கப்பட்டா குரோதம் வருது. அப்ப காமமே இல்லாம போச்சு அப்படின்னா என்ன வேணா ஆகட்டும், ஒன்னும் பிரச்சனை இல்லை. சாமி உங்களை ஏமாத்துறாங்க சாமி, நல்லா ஏமாத்திட்டு போட்டோம், என்ன ஏமாத்துறதுக்கு என்ன இருக்கு சாமி? அவன் ஏமாத்தி பணம் வாங்கிட்ட சாமி, எடுத்துட்டு போட்டுமே, என்ன இப்ப என்ன வச்சு என்ன போகுது? அவன் ஏமாத்துறான், அவன் தான் ஏமாத்திக்கிறான். எனக்கு ஒண்ணு ஏமாற்றம்லாம் ஒண்ணும் இல்லை. இப்படி நடந்துட்டு அப்படி நடந்துட்டு போட்டோம், அவன் ஏதோ பண்ணிட்டு போட்டோம். எதா இருந்தாலும் இங்க லாஸ் ஒண்ணுமே இல்லை, எனக்கு விருப்பமே இல்லாம போச்சு அப்படின்னா அப்ப குரோதம் எதுக்கு வரப்போகுது? எதுக்காக குரோதப்படணும்? ஒன்னும் அவசியமே இல்லாம போயிடுது. அப்ப வீத ராக பய குரோதக, பயம் ராகம் பயம் குரோதம் இல்லாதவனாக எந்த முனிவன் இருக்கிறானோ. முனிவன்ற வார்த்தை எதுக்காக யூஸ் பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா, கிரகஸ்தாசிரமத்துல இருந்து வந்தவங்க எல்லாத்தையும் முனிவன் சொல்லலாம். ஆச்சாரியர் அதனால தான் சொல்லியிருக்கார். நேரடியா வந்து ஒரு பிரம்மச்சாரியா இருந்து நேரடியா சந்நியாசம் எடுத்து குருநாதர் மூலமா சாஸ்திர அத்தியனத்தை பண்ணி ஞான நிஷ்டைய பிராப்தி பண்றது. இப்ப எங்களை மாதிரி கேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சன்னியாசி டைரக்டா. அதுக்கடுத்து இதுல இருந்து இப்ப உங்களுக்கு நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன். இந்த ஞான நிஷ்டையை எதனால அடையலாம்? கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டே கூட அடைய முடியும். எப்படி? ஆனா கர்மயோகம் பண்ணியா, பலத்தியாகம் பண்ணணும். பலத்தியாகத்தை பண்ணி சமத்துவ புத்தி அடைஞ்சு குரு மூலமா இப்ப நான் சொல்ற விஷயத்தெல்லாம் இம்ப்ளிமெண்ட் பண்ணினீங்கன்னா இப்போ நீங்க இருக்கிற இடத்துலயே முன்னாடி ரிஷிமார்கள் எப்படி அடைஞ்சாங்களோ, வசிஷ்டரும் வியாசரும் கிரகஸ்தாசிரமத்துல இருந்து எந்த ரிஷிமார்கள் அடைஞ்சாங்களோ அதே தன்மையை வந்து பாத்தீங்கன்னா நீங்களும் அடைய முடியும், முனிவனா ஆக முடியும். ஆனா அப்ளை பண்ண ரொம்ப கஷ்டம். சன்னியாசிக்கு வந்து ஈஸி, கிரகஸ்தாசிரமத்துல இருந்து இதை அடையிறது ரொம்ப கஷ்டம். அதுக்காக தான் எதுக்கு அங்க உட்கார்ந்துகிட்ட பண்றீங்க, வாங்க இந்த பக்கம் வந்துருங்க அப்படின்னு சன்னியாசத்துக்கு கூப்பிடுறோம். அப்போ கிரகஸ்தாசிரமத்துல இருந்துகிட்டே கூட வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த முனிவர்கள் அடைஞ்சிருக்காங்க. அதனால வந்து பாத்தீங்கன்னா ஸ்திததீஹி, இந்த மூணுத்திலையும் துக்கேஷு கலங்காத மனம், துக்கங்களில் கலங்காத மனம், சுகங்களில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆசை இல்லாத பற்று இல்லாத மனம், அதே மாதிரி ராகமும் துவேஷமும், அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா பயமும் இல்லாத ஒரு பெர்சன், எந்த புத்தி வந்து இந்த விதமான குவாலிட்டிஸோட இருக்கோ அப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்திததீஹி. ஸ்திததீஹின்னு என்ன அர்த்தம்? புத்தி நிலை பெற்றவன். எதுல நிலை பெற்றவன்? தான் அப்படின்றது நிலை பெற்றவன். இது எல்லாம் பொய் அப்படின்னு அவனுக்கு நல்லா புத்தியில தெரிஞ்சு போச்சு. நிலை பெற்றவன் தான் 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 தான், நான் பிரம்மமா இருக்கேன், எனக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் பொய் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா எவனுடைய புத்தி நிலை பெற்றிருக்கோ அவன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்திததீர் முனிருச்சதே. அந்த முனிவன் ஸ்தித பிரஜன் என்று சொல்லப்படுகிறான். ஸ்தித பிரஜனுக்கு இன்னொரு பேர் தான் ஸ்திததி. பிரஜானா புத்தி, தீனாலும் புத்தி. அப்ப ஸ்தித பிரஜன் சொல்லலாம், இல்லைன்னா ஸ்திததீன்னு சொல்லலாம்.
அறிவு நிலை பெற்றவன் என்று அந்த முனிவன் அப்பொழுது அழைக்கப்படுகின்றான். முனிவனுக்கு சன்னியாசின்னு எடுத்துங்க, இல்ல முனிவனுக்கு கிரகஸ்தாசிரமத்திலேயோ வானப்பிரஸ்தத்திலேயோ இருக்கிறவனுக்கு இந்த இதை அப்ளை பண்றவனுக்கு பேரு முனிவன். பாஷத்துக்கு வந்து துக்கேஷு ஆச்சரிய சொல்ற. துக்கேஷுனா என்ன அர்த்தம்? எத்தனை துக்கம்? தாபத்திரயம் சொல்றோம்ல. துக்கங்கள் எத்தனை? 3 விதமான துக்கம். ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம். இந்த 3 துக்கங்கள் இருக்கு. ஆத்தியாத்மிகம் இது தேகத்தினால வந்து பாத்தீங்கன்னா வாத பித்த கபம். என்னோட காலையில 7 கிளாஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் என்ன ஆகும்? இது போயிட்டு இருக்கும், கஃபம் போயிட்டே இருக்கும், இருமிக்கிட்டே இருப்பேன். இப்ப பாருங்க ஏதாவது இருக்கா? இந்த ஹீட் ப்ரொடியூஸ் ஆனதுக்கு பிறகு பேச 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 அந்த கஃபம் போயிடுச்சு. இப்ப நல்லா இப்ப என்ன இருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நல்லா வந்து பாத்தீங்கன்னா ஹீட் பித்தம் வந்து பாத்தீங்கன்னா வேலை செய்ய ஆரம்பிச்சிருக்கு. இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா வாதம் வரும், நடுவில் வாதம் வரும். அப்ப வாத பித்த கபம் இது துக்கத்தை கொடுத்துக்கிட்டே இருக்கும். இதோட விஷம அவஸ்தை தான் ஆத்தியாத்மிக துக்கம்னு பேரு. சரீரகத துக்கம்னு சொல்றோம். சரீரத்திலிருந்து உண்டாகிற ரோகங்களுக்கெல்லாம் காரணம் வாத பித்த கபம் வந்து பாத்தீங்கன்னா விஷம அவஸ்தை அடைகிறது. அதுக்கு அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா மனசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா துக்கம் சம்பவிக்கல. இஷ்டசிய அப்பிராப்தி, அனிஷ்டசிய பிராப்தி. இஷ்டப்பட்டது வந்து பாத்தீங்கன்னா கிடைக்கல அப்படின்னா மனசுக்கு துக்கம். நான் கிடைச்சதெல்லாம் எனக்கு இஷ்டமில்லாததா கிடைச்சிருக்கு, அதனால துக்கம். நம்ம ஆசைப்பட்டது கிடைக்கல, ஆசைப்படாததெல்லாம் கிடைக்குது. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா மானச துக்கத்துக்கு காரணம். அப்ப சரீரத்தினாலையும் மனசுனாலையும் உண்டாகிற துக்கம் ஆத்தியாத்மிகம். அதுக்கப்புறம் மற்ற ஜீவராசிகள் நம்மளை சுத்தி இருக்கிற உலகத்துல இருக்கிற கொசுல இருந்து, எறும்புல இருந்து, மனுஷன்ல இருந்து, அனிமல்ஸ்ல இருந்து எல்லாத்தினாலையும் உண்டாகிற துக்கம் எது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆதி பௌத்திக துக்கம். குரங்கு நிறைய சேட்டை பண்ணும். இப்பெல்லாம் குரங்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்நேகமாயி போச்சு. என்ன வேணா பண்ணிட்டு போட்டோம், உலகம் தான் என்ன, உலகம் இருந்தா எதையாவது நடந்துக்கிட்டு, பூச்செடியை பிச்சு எல்லாத்தையும் நாசம் பண்ணி போட்டு என்ன வேணா நடக்கட்டும், என்ன ஆக போகுது, ஒரு மண்ணா கட்டி ஆக போறது, யார் யார் என்னென்ன பண்ணிக்கிட்டோம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது எல்லாம் கல்பனையை வந்து காப்பாத்துறதுக்கு முயற்சி பண்ணுவோமா, கோபம் வருமா, ஒன்றும் தேவையில்லை. அப்போ என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா வெளியில இருக்கக்கூடிய ஜீவராசிகள்ல இருந்து ஆதி பௌத்திக துக்கம் சம்பவிக்கும். அதுக்கப்புறம் நேச்சர்ல இருந்து வர்றது வந்து பாத்தீங்கன்னா ஆதி தெய்வீக துக்கம்னு பேர். ஆத்தியாத்மிகம் தேகம் மனசு, ஆதி பௌத்திகம் மற்ற ஜீவராசிகள், ஆதி தெய்வீகம் ஆதி பௌத்திகம் மற்ற ஜீவராசிகள், ஆதி பௌத்திகம் மற்ற ஜீவராசிகள், ஆதி தெய்வீகம் வந்து நேச்சுரல் சோர்ஸ். இந்த 3த்துக்கும் என்ன பேரு அப்படின்னா தாபத்திரயம்னு பேரு, துக்கத்திரயம்னு பேரு. இந்த எல்லாத்திலையும் ஆச்சரிய சொல்ற துக்கேஷன் என்ன அர்த்தம்? ஆத்தியாத்மிகாதிஷு. ஆத்தியாத்மிகம், ஆதி பௌத்திகம், ஆதி தெய்வீகம். இந்த 3த்துல இருந்தும் பிராப்தேஷு துக்கேஷு உள்ள நமக்கு பிராப்தி ஆகிற துக்கங்கள் சதா இந்த 3த்தினால மனுஷன் பாதிக்கப்பட்டுக்கிட்டே இருக்கான். எனக்கு வந்து இப்ப மனசு நல்லா பிரசன்னமா இருக்கு. ஆனா ஆதி பௌத்திகத்துல வந்து பாத்தீங்க அப்படின்னா குரங்கு வந்து ப்ராப்ளம் பண்ணும், அதுக்கப்புறம் கிளைமேட் வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் பண்ணும், இது மாதிரி. ஆனா மனசு வந்து பாத்தீங்கன்னா சாந்தமா இருக்கும். சில சமயம் மனசு சாந்தமா இருக்கும், சரீரம் ப்ராப்ளமா இருக்கும், வெளியில கிளைமேட் பிளசண்டா இருக்கும். இந்த 3த்துல ஏதாவது ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா ப்ராப்ளம் இருந்துகிட்டே தான் இருக்கும் எல்லா மனுஷங்களுக்கும். அப்படி இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா இந்த துக்கங்கள் எல்லாம் ந உத்விக்னம். உத்விக்னம்னா என்ன அர்த்தம் சுவாமி அப்படின்னா ந பிரக்ஷுபிதம், சோம்பி போறது, அப்படியே சுருங்கி போறது. ஐயோ எனக்கு இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா நல்லா பிரசன்னமா இருக்கிறத விட்டுட்டு போய் என்ன பண்றது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐயோ போச்சே சாமி இப்படி ஆயிப்போச்சு, வலிக்குது சுவாமி அப்படின்னு சூம்பி போறதுன்னு நம்ம சொல்லுவோம். அந்த கலக்கத்துக்கு பிரக்ஷுபித்தம் அப்படின்னா சஞ்சலம் ஆகிறது. நமக்கு ஏதாவது பிராப்தியாகும் அன்னீசி ஆகிறது. என்னடா இது வெயில் இப்படி அடிக்குது அப்படின்னு. மழை பெஞ்சா என்ன மழை பெய்யுது, சத இந்த தலைவலி வந்து உயிர் எடுக்குது. இந்த குரங்கெல்லாம் எடுத்து அடிக்கணும் பாரு அப்படின்னு களத்துக்கு அடிக்கிறது. குரங்கெல்லாம் எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சஞ்சலம் ஆகிறது. பிரகிஷ்ட ரூபேன சுபித்தம் நல்லா வந்து பாத்தீங்கன்னா கலக்கத்தை அடைகிறது, கலங்கி போறது. எதை வந்தாலும் அது இல்லாம இருக்கிறதுக்கு பேரு துக்க பிராப்தோ மனோ யஸ்ய. துக்கங்கள் பிராப்தியாகும் போது எவனுடைய மனமானது சஞ்சலமாகாம கலக்கத்தை அடையாம இருக்கோ ச அயம் அனுத்விக்னமனாக, அவனுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா அனுத்விக்னமனாகான்னு பேர். அவர்களுக்கு பேர். யாரெல்லாம் கலங்காம இருக்கோ அப்படிதான் நடக்கும். ஒரே ஒரு டோஸ் வந்து பாத்தீங்க எப்போ வச்சாலும் எது சம்பவிச்சாலும் என்ன பண்ணுங்க அப்படிதான் நடக்கும். டம்முன்னு வண்டியில ஒருத்தன் வந்து மோதிட்டான், அப்படிதான் நடக்கும். ரோட்ல போனா எவனா வந்து வண்டியில மோதத்தான் செய்வான். தலைவலி வந்தா அப்படிதான் நடக்கும். குரங்கு வந்தா அப்படிதான் வரும். உள்ளுக்குள்ளார பாம்பு வந்துருச்சு ஐயோ அப்படிதான் வரும். வீடுன்னு இருந்தா பாம்பு ஏதாவது வரதான் செய்யும், பள்ளி பாரா
பூரா ஏதாவது வரதான் செய்யும். தேகம் இருந்தா இப்படிதான் நடக்கும். அப்ப எல்லாத்துக்கும் ஒரே ஒரு வார்த்தை, அப்படிதான் நடக்கும், அப்படிதான் நடக்கும், அப்படிதான் நடக்கும். எனக்கும் அப்படிதான் நடக்கும், இந்த உலகத்துல இருக்கிற எல்லா ஜீவராசிக்கும் அப்படிதான் நடக்கும். அது அமெரிக்கன் பிரசிடென்டா இருந்தாலும், இந்திரனா இருந்தாலும், பிரம்மாவா இருந்தாலும், எல்லாத்துக்கும் வந்து பாத்தீங்கன்னா பிறவி எடுத்தா இப்படிதான் நடக்கும் அப்படின்னு ஒரு அக்செப்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா என்ன ஆகும்? மனக்கலக்கம் உண்டாகாது. அடுத்தது ததா, அது போலவே சுகேசு பிராப்தேஷு, சுகம் பிராப்தி ஆகும் போது விகதஸ்பிருகா. விகதஸ்பிருகன் என்னது? திருஷ்ணா என்ன, எவனிடத்துல வந்து பாத்தீங்கன்னா பற்றுதல், ஆசை, எனக்கு ஆயிடுச்சு ஜி, நல்ல லாட்டரியில இவ்வளவு பரிசு கிடைச்சது ஜி, இவ்வளவு லாபம் வந்துச்சு, எனக்கு இப்படி ஆயிப்போச்சு அப்படி ஆயிப்போச்சு, ஆஹா நேத்து என்னமா அனுபவம் கிடைச்சது, திரும்பவும் எனக்கு வேணும் அப்படின்னு சுகத்தை வந்து பாத்தீங்கன்னா பற்றுதல் கொண்டு திரும்பவும் ஆசைப்படாம என்ன பிராரப்தம் இருக்கோ அது கிடைக்கும். கிடைச்சதை வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்கிறது, அவ்வளவுதான், முடிஞ்சு போச்சு. வரலனாலும் ஆசைப்படுறது இல்லை, வந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா அது மேல எந்த ஒரு அபிமானமும் வைக்காம ஆசையும் வைக்காம இருக்கிறது. அப்படி இருந்துச்சு அப்படின்னா அவனுக்கு பேர் என்ன பேரு அப்படின்னா விகதஸ்பிருகான்னு பேர். ஆச்சாரியர் ஒரு எக்ஸாம்பிள் சொல்றார். எப்படி அப்படின்னா, ந அக்னிவ இந்தனாதி ஆதானி. இந்த அக்னியில வந்து பாத்தீங்கன்னா எதையாவது இந்தனம்னா அந்த ஃப்ளேமை இன்க்ரீஸ் பண்றதுக்கு விறகு கட்ட மாதிரி. அப்போ அந்த இந்தனம்னு சொல்லக்கூடிய எரிபொருளை வந்து பாத்தீங்கன்னா அக்னியில போடுறோம் அப்படின்னா அக்னி என்ன ஆகும்? நெய்யை ஊத்த ஊத்த அக்னி நல்லா கொழுந்து விட்டு எரியும். கட்டையை போட போட வந்து பாத்தீங்கன்னா அக்னி நல்லா எரியும். அது மாதிரி இந்த ஃபீடிங் பண்ண 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 சென்ஸ் ஆர்கன்ஸ் சுகத்தை கொடுக்க கொடுக்க இன்னும் சுகம் வேணும், இன்னும் சுகம் வேணும், எனக்கு இன்னும் வேணும், இன்னும் வேணும்னு என்ன பண்றது? ஆசைப்படுறது. அது இல்லாம இருந்தா சுகானி அனுவிவர்ததே, சுகத்துக்கு பின்னாடியே போயிடாம எனக்கு அது வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். நிறைய பேர் இருக்காங்க. தேவைக்கு எடுக்கிறதுன்றது தப்பு இல்லவே இல்லை. பசிக்கு சாப்பிடுங்க, ருசிக்கு சாப்பிடாது, பசிக்கு சாப்பிடுங்க. தேடி தேடி போகாதீங்க, எதையுமே தேடி தேடி அனுபவத்துக்காக இங்க போனா அது கிடைக்கும், இங்க போனா அங்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா தேடி தேடி அலையறீங்க அப்படின்னா வந்து பாத்தீங்கன்னா இன்னும் மனசு வந்து புரியலன்னு அர்த்தம். அப்ப அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா அக்னியில எண்ணெயை ஊத்த நெய்யை ஊத்த ஊத்த எப்படி அக்னி எரியுமோ அது மாதிரி எவனுடைய மனசு வந்து பாத்தீங்கன்னா கொழுந்து விட்டு எரிஞ்சதுன்னா என்ன அர்த்தம்? அவ்வளவுதான், வீணா போயிட்டான்னு அர்த்தம். அது மாதிரி எவனுடைய மனம் அடங்கி போகுதோ, இந்தனத்தை வந்து போட்டாலும் கூட அக்னி எரிஞ்சு வளர்ந்து போற மாதிரி இவனுடைய மனம் அது மாதிரி விஷயங்கள் பின்னாடி செல்லாம இருக்கோ அவனுக்கு பேர் விகதஸ்பிருகான்னு பேர். அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா ச விகதஸ்பிருகா. அது மட்டும் இல்ல, ரெண்டாவது சொல்லியாச்சு. மூணாவது வீதராக பய குரோதோ அப்படின்னா என்ன அர்த்தம்? ராகச்ச பயம் ச குரோதகச்ச வீதா விகதா யஸ்மாத் ச வீதராக பய குரோதக. அற்புதமான இது, சமஹார துவந்தம் சொல்லுவோம். இது என்னன்னு கேட்டீங்கன்னா மூணு இது. ராகம்னா என்ன அர்த்தம்? விருப்பு, ஆசை. பயம் நமக்கு தெரிஞ்சது, பயம். அதுக்கப்புறம் குரோதம், குரோதம்னா கோபம். இந்த மூணுமே வந்து பாத்தீங்கன்னா கோபம் குரோதம் ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் இருக்குங்க. கோபம்ன்றது வந்து பாத்தீங்கன்னா அது எல்லாத்துக்கும் சம்பவிக்கும், அது ப்ராப்ளமே இல்லை. கோபம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த கோபம் வந்து பாத்தீங்கன்னா க்ஷணமாத்திரம் இருந்துட்டு அந்தந்த டைம்ல இருந்துட்டு போயிடும். இந்த குரோதம்ன்றது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ள வந்து கருவிக்கிட்டே இருக்கிறது. அவனை எப்படியாவது அடிக்கணும். இந்த குரங்கு வரட்டும், இன்னைக்கு செடியெல்லாம் பிச்சு போட்டு 2 கிளையா இது பண்ணிட்டு வரட்டும் வச்சுக்கிறேன், வெளியில போனோன்னு அடிச்சு கையை காலம் உடைக்கிறேன் பாரு அப்படி இப்பவே பிளான் பண்றது உள்ளுக்குள்ளார. அவனை எப்படியாவது நாசம் பண்ணணும் அப்படின்னு உள்ள வச்சுக்கிட்டு இந்த குரோதப்படுறது தான், அதான் குரோதம்னு பேரு. கருகிறது அப்படி. அது உங்களோட ஹிருதயத்தை நாசம் பண்ணிடும். போனா அந்தந்த க்ஷணத்துல இப்ப நான்லாம் வந்து பாத்தீங்கன்னா சிஷ்யர்கள் ஏதாவது பண்ணா கோவப்படுவேன். கோவப்பட்டா அது என்ன ஆயிரும்? அதோட முடிஞ்சு போயிடும், அவ்வளவு. அடுத்த க்ஷணம் நார்மல் ஆயிரும். அந்த கோபம் வந்து பாத்தீங்கன்னா ஒரு சும்மா ஜஸ்ட் ஒரு இது மாதிரி, அவ்வளவுதான். அது உள்ளுக்குள்ளார போய் ஸ்டோர் ஆகி அது நல்லா இதாயிடுச்சு அப்படின்னா அதுக்கு பேர் குரோதம்னு பேரு. சில குரோதங்கள் வந்து பாத்தீங்கன்னா பல ஜென்மங்கள் ஆனாலும் போகவே போகாது. அந்த குரோதம் தப்பானது. கோபம் தப்பு இல்ல, குரோதம் தப்பு. அப்ப குரோதத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பயம், ராகம், பயம், குரோதம் இந்த மூணும் சேர்ந்து வீதா. வீதான என்ன அர்த்தம்? வி ஃபார் வீதா. வீதான விகத, இல்லாம. யஸ்மாத் எவனிடமிருந்து பயமும் ராகமும் குரோதம் வந்துருச்சு. குரங்கு சொல்லிட்டு இருக்கும் போதே வந்துட்டான், எட்டி பார்க்கறேன் ஏதாவது கொடுப்பாரா சுவாமி அப்படின்னு. அப்ப இந்த மூணுமே எவனிடமிருந்து வந்து பாத்தீங்கன்னா விலகி விட்டதோ வீத்தராக பயக்குரோதக, அவனுக்கு பேரு வீத்தராக பயக்குரோதன் பேர். எப்படி வெளியேற்றுறது? அறிவை தான் யூஸ் பண்ணணும், அறிவை தான் யூஸ் பண்ணணும்.
அறிவை யூஸ் பண்ணி, இந்த நாலேஜை யூஸ் பண்ணி, இதெல்லாம் சும்மாச்சு ஒன்றும் இல்லை சொப்பன மாதிரி, இதில் போய் இதை பண்ணிக்கிட்டு அப்படின்னு இதுல இருந்து நான் வித்ரா பண்றது. இது இல்லாதவன் எவனோ ஸ்திர புத்தி உடையவன், ஸ்திததீஹி. ஸ்திததீன என்ன அர்த்தம்? ஸ்தித பிரஜ்ஞா. அதான் ஸ்தித பிரஜ்ஞன் என்று சொல்லப்படுகின்றான். அறிவு நிலை பெற்றவன், ஞானம் நிலை பெற்றவன் என்று சொல்லப்படுகிறான். அப்படிப்பட்ட முனிவன். முனிவன் யாரு? சன்னியாசி. அவன் தான் தியாகம் பண்ணிட்டான். சன்னியாசின்னா காவி போட்டவன்லாம் எடுத்துக்காதீங்க. ஊர்ல ஏகப்பட்ட பேர் வந்து பாத்தீங்கன்னா காவி போட்டிருக்காங்க. சந்நியாசம்ன்றதுக்கு அர்த்தமே தியாகம் அப்படின்னு அர்த்தம். சந்நியாசம் என்ன அர்த்தம்? தியாகம். கிரகஸ்தாசிரமத்தில் இருந்துட்டும் தியாகம் பண்ண முடியும். சன்னியாசியா இருந்துகிட்டும் பெரிய குடும்பியா ஆசைப்பட்டுக்கிட்டு பெரிய குடும்பியா கிரகஸ்தனா இருக்க முடியும். அப்ப இந்த ட்ரெஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு பேரை மாத்திக்கிட்டு ட்ரெஸ்ஸை மாத்திக்கிறதுனால சன்னியாசியா இருக்க முடியாது. இந்த தியாக புத்தி எவன் இருக்கோ, அது கிரகஸ்தத்துல இருந்தாலும் சரி இல்ல சன்னியாசிட்ட இருந்தாலும், அந்த முனிவன் சன்னியாசி ததா உச்சதே, அவன் அந்த சமயத்துல ஸ்தித பிரஜ்ஞன் என்று சொல்லப்படுகின்றான். சொல்லியாச்சு. அப்ப வந்து பாத்தீங்கன்னா அடுத்து சொல்லுது கிஞ்ச, மேலும் அடுத்த கண்டினியூட்டி. யஸ் சர்வத்ரானபி ஸ்நேகஹ தத்தத் ப்ராப்ய சுபாசுபம் நாபிநந்ததி ந த்வேஷ்டி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. 57வது ஸ்லோகம். யஸ் சர்வத்ரானபி ஸ்நேகஹ யஸ் சர்வத்ரானபி ஸ்நேகஹ தத்தத் ப்ராப்ய சுபாசுபம் நாபிநந்ததி ந த்வேஷ்டி தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. அற்புதமானது. யஹ, எந்த சாதகன். இந்த ஆந்த வேலை போயிட்டு இருக்கோம். ஒன்னு ஸ்தித பிரஜ்ஞனம் முடிச்சவன் எடுத்துக்கணும், இன்னொன்னு இந்த மார்க்கத்துல போயிட்டு இருக்க நம்மளை எடுத்துக்கிறது. எவன் வந்து பாத்தீங்கன்னா சர்வத்திர, சர்வத்திர என்ன அர்த்தம்? எல்லா விஷயங்கள்ல இருந்தும். அனபிஸ்நேக, அனபிஸ்நேகன்றதுக்கு அர்த்தம் அபிஸ்நேகம்னா டச், சம்பந்தம்னு அர்த்தம். அனபிஸ்நேகன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா சம்பந்தமே இல்லாம, ஸ்பர்ஷமே இல்லாம, ஏதாவது ஸ்கிரீனுக்கு அதோட இருக்க காட்சிகளோட சம்பந்தம் இருக்கா என்ன? அந்த ஸ்கிரீனுக்கு மேலதான் காட்சிகள் எல்லாம் தெரியுது, தெரிஞ்சாலும் கூட அந்த ஸ்கிரீன்ல இருக்கிற எதோடையும் அந்த ஸ்கிரீனுக்கு சம்பந்தமே உண்டாகிறது இல்லை. அதே மாதிரி இந்த தேகத்துல இருக்கிற நான், இந்த தேகத்தோடையும் இந்த தேகத்துக்கு வெளியில இருக்கக்கூடிய இந்த லோக்கத்தோடையும் எந்த சம்பந்தமும் இல்லாம இருந்தா அவனுக்கு பேரு அனபிஸ்நேகான்னு பேர். எந்த விஷயத்துல? சர்வத்திர, உலகத்துல இருக்கிற எல்லா விஷயங்கள்லையும் எந்த சம்பந்தமும் இல்லாமல். எப்படி? சுபா அசுபம், சுபம் பிராப்தியாகும், அசுபம் பிராப்தியாகும். நமக்கு மங்களமான காரியங்களும் நடக்கும், அமங்கலமான காரியங்களும் நடக்கும். வெறும் எனக்கு வந்து பாத்தீங்கன்னா பாசிட்டிவா வேணும் அப்படின்னா அந்த உலகத்துல அது மாதிரி யாருமே அடையலைங்க. தேவர்களுக்கும் அடையல. பெரிய பெரிய தேவ புருஷர்களா இந்த உலகத்துக்கு வந்தாங்க. கிருஷ்ணர், ராமர்லாம் வந்தாங்க. காட்டுக்கு வனவாசம் போக வேண்டியிருந்துச்சு. கிருஷ்ணர் வந்து பாத்தீங்கன்னா ஜராசந்தனுக்கு பயந்துட்டுலாம் ஓடி போய் ஒளிஞ்சிக்க வேண்டியதா இருந்துச்சு. அவமானம், சுபம் அசுபம் எல்லாம் நடக்கும் இந்த உலகத்துல. யாரெல்லாம் தேகம் எடுத்தாங்களோ நடக்கும். அந்த சுபம் அசுபம் தத்தத்து பிராப்திய, அது பிராப்தியாகும் போது, எது பிராப்தியானாலும் சுகமோ துக்கமோ லாபமோ நஷ்டமோ மங்களமோ அமங்கலமோ எது பிராப்தியானாலும் சர்வத்திர எல்லா விஷயத்தோடையும் எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா சங்கம் இல்லாம, சம்பந்தம் இல்லாம, பற்றுதல் இல்லாம இருக்கானோ, ந அபிநந்ததி, சுகம் கிடைக்கும் போது துள்ளி குதிக்கிறது, ஆஹா இப்படி ஆகி போச்சு அப்படின்னு சந்தோஷப்பட்டு. அதே நேரத்துல வந்து பாத்தீங்கன்னா நத்வேஷ்டி, அசுபம் பிராப்தி ஆகும் போது வந்து பாத்தீங்கன்னா ஐயோ இப்படி ஆகி போச்சே அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா துவேஷத்தை எல்லா இடத்துலயும் காட்டுறது. நம்மளாம் தெரியுமே, வீட்டுக்குள்ளார ஒய்ஃப் வந்து எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஹஸ்பண்டுக்கு ஒய்ஃப் எதுக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு சும்மா நம்மளோட எமோஷனல் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெளிப்படுத்துறதுக்கு ஒரு இடம். ஆபீஸ்ல எங்கேயாவது திரிஞ்சிட்டு வருவான், வெளில வந்து பாத்தீங்கன்னா வெளில ஏகப்பட்ட எரிச்சல் வந்து சும்மா இருக்க மாட்டேன்னு ஒய்ஃப்ட தான் காட்டுறது, சில்ட்ரன்ஸ்ட காட்டுறது, இதெல்லாம் நிறைய பேர்ட்ட இருக்கு. இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த துக்கம் நடந்தாலும் யாரிடத்திலையும் துவேஷம் இல்லாம இருக்கிறது. எது சுகம் கிடைச்சாலும் துள்ளி குதிச்சு கூஸ் பம்ஸ் ஆகாம கண்ட்ரோல்டா இருக்கிறது. இந்த மாதிரி எவன் இருக்கானோ தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா, அவனுடைய அறிவு நிலை பெற்றதாக ஆகிறது. என்ன அர்த்தம்? இது எல்லாம் வந்து போகும். என்னதை சேர்த்துக்கணும்? ஆகமா பாயினக அனித்யாக. இந்த உலகத்துல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இப்படிதான் நடக்கும். ஒண்ணு.
எல்லாம் வந்து போகும். 2. அதுக்கப்புறம் இது எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறும் காணல் ஜல மாதிரி திருஷ்யம். எத்தனையோ வந்துச்சு போச்சு, எல்லாம் போய். நேத்து சொப்பனம் என்னவா இருந்துச்சோ அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு சுகமும் துக்கமும் சொப்பன மாதிரி. அப்படின்ட்டு இது எல்லாத்தையும் மொத்த பிரபஞ்சத்தையும் வந்து பாத்தீங்கன்னா வெறும் திருஷ்யம் அப்படின்னு தூக்கி போட்டுட்டு நான் பிரம்மமா இருக்கேன், நான் பார்ப்பவனா இருக்கேன்னு எவன் புத்தி நிலை பெற்றதோ அவன் ஸ்திதப்பிரஜன் என்று சொல்லப்படுகின்றான். பாசித்துக்கு யோ முனி, எந்த முனிவன்? முனிவன்றதுக்கு அர்த்தம் வந்து என்னது சாமி அப்படின்னு கேட்டா மனநாத்து முனிகி. ஒரு லட்சணம் முனிவனுக்கு என்ன லட்சணம்? மனநாத்து முனிகி. மனநம்னா என்ன சுவாமி? இப்ப நான் பேசிட்டு இருக்கேனே இதான் மனனம். இப்ப உங்களுக்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு கேட்டா கார்னரா நான் வந்து நிறைய லாஜிக்கை யூஸ் பண்ணி நிறைய ஸ்லோகங்கள் மந்திரங்கள் எல்லாத்தையும் யூஸ் பண்ணி உங்களுக்காக நான் என்ன பண்ணிட்டு இருக்கேன், நிறைய கார்னரா பேசிக்கிட்டு இருக்கேன். இத அப்படியே உள்வாங்கி நீங்க யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னு வச்சுங்க, எந்த விஷயம் வந்தாலும் அப்படிதான் சரி. இப்ப நான் சொல்ற வார்த்தைகள் எல்லாத்தையும் உங்களுக்கு புத்திக்குள்ளார வந்து எந்த இன்சிடென்ட் நடந்தாலும் உங்களுக்கு இந்த புத்தி நல்லா உள்ளுக்குள்ளார ஆலோசனை போயிட்டு இருக்கு அப்படின்னா மனனம் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். சிந்தனை போயிட்டு இருக்கு அப்படின்னா உங்களுக்கு பேரெல்லாம் முனிவன்னு பேர். அப்ப மனநாத் முனி அப்படின்னா சிந்தனை செய்பவன், ஆத்ம அனாத்ம விவேகத்தை வச்சு சிந்தனை செய்பவன் எவனோ அவன் முனிவன். முதல் காரியம். 2வது மௌனாத் முனிகி அப்படின்னு 2வது. ஒரு டைம்ல என்ன ஆயிடும், ஆலோசனை பண்ணி 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 கடைசியில வந்து என்ன இப்படிதான் பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லை. இந்த உலகத்துல எதை பத்தியும் அபிப்பிராயம் சொல்றதுக்கோ புலம்புறதுக்கோ சந்தோஷப்படுறதுக்கோ இந்த உலகத்துல ஒண்ணும் இல்லை அப்படின்னு மௌனத்தை எவன் அடைந்தானோ அவனுக்கு பேரு முனிவன் அப்படின்னு பேரு. நிதித்தியாசனத்துல இருக்கிறவன், நல்ல மனனத்துல இருக்கிறவன் முனிவன். அதே மாதிரி மனனத்தோட எண்டுல வந்து பாத்தீங்கன்னா எந்த முனிவன் வந்து பாத்தீங்கன்னா மனோமௌனத்தையே அடைஞ்சானோ, இந்த மனசு வந்து பாத்தீங்கன்னா எந்த சிந்தனையும் அபிப்பிராயமும் இல்லாம போச்சோ, தானா எவன் நிக்கிறானோ அவனுக்கு பேரும் முனிவன். அப்ப 2 இடத்துல மனனம் பண்றவனுக்கும் முனிவன், நிதித்தியாசனத்துல இருக்கிறவனுக்கும் முனிவன், நிதித்தியாசனத்துல எஸ்டாப்ளிஷ் ஆனவனுக்கும் பேரு முனிவன். அப்படிப்பட்ட அந்த முனிவன் வந்து பாத்தீங்கன்னா யோ முனிகி, எந்த முனிவன்? சர்வத்திர. சர்வத்திரனா என்ன எடுக்கணும்? எல்லா விஷயத்திலையும். எல்லா விஷயம்னா என்ன சுவாமி எடுக்கணும்? தேக ஜீவிதாதிஷு, இந்த தேகத்தில இருந்து ஆரம்பிச்சு என்டையர் பிரபஞ்சம் எல்லாத்தையும் மொத்த ஜீவனத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த தேகம் இருக்கிற விஷயத்துல எல்லாத்துலயும் இதுக்கு பிராப்தி ஆகிற விஷயம் எல்லாத்துலயும் அப்படி அனபிஸ்நேக. அனபிஸ்நேகன்னு அர்த்தம் அபிஸ்நேக வரிச்சித்தக. அபிஸ்நேகம்ன்றதுக்கு அர்த்தம் வந்து பாத்தீங்கன்னா பற்றுதல். அந்த பற்றுதல் இல்லாம இருக்கு, டிட்டாச்மெண்ட், கனெக்ஷனை கட் பண்ணி விட்டுறது. எல்லாம் எது வேணா நடந்துட்டு போகும். ஒரே ஒரு வார்த்தை அப்படிதான் நடக்கும். அது அப்புறம் என்ன வேணா நடந்துட்டு போகும். எனக்கு இல்லை, எது வேணா நடக்கட்டும், இந்த மொத்த உலகமும் வந்து பாத்தீங்கன்னா நாசமாக போகட்டும், இந்த தேகம் வந்து பாத்தீங்கன்னா நாசமாக போகட்டும், எனக்கு ஒன்றும் ஆக போறதில்லை, நான் பிரம்மஸ்வரூபமா இருக்கேன். சொப்பனம் எல்லாம் டெய்லி கம்ப்ளீட் ஆகுது, சொப்பனத்துல இருந்து வேக்கப் ஆகுது. ஐயோ சொப்பனத்துல எப்படி ஆகி போச்சுன்னு உட்காந்து அழுதுகிட்டா இருக்கும். யோசிச்சு பாரு, சொப்பனத்துல என்ன நடந்தாலும் வேக்கப் ஆனதுக்கு பிறகு வந்து பாத்தீங்கன்னா தூக்கி போட்டு போயிட்டே இருக்கும். இன்னும் இல்லை சொப்பனம் இது மாதிரி ஆச்சிச்சு அப்படின்னு. அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஜாகிரதத்துல எது நடந்தாலும் என்ன பண்ணணும்? தூக்கி போட்டுட்டு ஒரு மண்ணாங்கட்டியும் ஆகல, எல்லாம் இப்படிதான் இருக்கும். நாய் வாழை நிமித்தவே முடியாது, என்னதான் நிமித்தி பார்த்தாலும் திரும்ப திரும்ப சுருண்டுகிட்டு தான் இருக்கும். இது அஜ்ஞானம், இது எல்லாம் மாயா காரியம், ஜடம், இந்த நேச்சர் இதுக்கு இப்படிதான் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா புரிஞ்சுக்கிட்டு இதோட எந்த டச்சும் இல்லாம தேக ஜீவிதாதிஷு, இந்த தேகம் ஜீவிக்கிற விஷயத்திலையும் இந்த உலக விஷயத்திலையும் எல்லாத்திலையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா பற்றுதல் இல்லாதவனாக கூட என்னது தத்தத்து பிராப்திய சுப அசுபம், சுபமும் அசுபமும் அது பிராப்தியாகும் போது, சுகம் பிராப்தி ஆகும் போது தத்தத்து சுபம் அசுபம் வா லப்துவா, சுகத்தையும் துக்கத்தையும் அது கர்ம பலனுக்கு ஏத்த மாதிரி என்ன ஆகும்? வந்து போயிட்டே இருக்கும். இந்த வந்து போகும் போது ந அபிநந்ததி, சுகம் பிராப்தி ஆகும் போது கூஸ்பம்சாய் துள்ளி குதிக்காமலும் மயிர்கூச்செறிதலோட ரொம்ப புலங்காகிதமா ஐயோ எனக்கு இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு எல்லாத்துக்கும் போய் ரொம்ப பீத்திக்கிட்டு ரொம்ப வந்து சந்தோஷப்படாமலும், அதே நேரத்தில் நத்வேஷ்டி, நத்வேஷ்டின்னு அர்த்தம் அசுபம் பிராப்தி ஆகும் போது துவேஷத்தை அடையாமலும், சுபம் பிராப்திய ந துஷ்யதி ந ஹிருஷ்யதி,
அசுபம் பிராப்திய துவேஷ்டி இத்தியர்த்தம். சுபம் பிராப்தியா இருக்கும்போது ஹர்ஷம், மயிர்கூச்செறிதலுக்கு பேர் ஹர்ஷம்னு பேர், துள்ளி குதிக்கிறது. அது இல்லாமலும் அசுபம் பிராப்தியாகும் போது துவேஷ்டி, துவேஷமாகாமலும் எவன் இருக்கிறானோ, வெறுக்காமலும் எவன் இருக்கானோ அப்படின்னு அர்த்தமாகும். அவனுக்கு என்ன பேரு? தஸ்ய, அவனுக்கு. ஏவம் ஹர்ஷ விஷாத வர்ஜிதஸ்ய, எவன் பாத்தீங்கன்னா மகிழ்ச்சியையும் துக்கத்தையும் அடையாதவனா இருக்கானோ, விவேகஜா பிரஜா, எவனிடத்துல பாத்தீங்கன்னா அந்த விவேக பிரஜா, யோகசூத்திரம் படிக்கும்போது தெரியும். சத்குணம் பாத்தீங்கன்னா சத்வகுணம் பாத்தீங்கன்னா 98% சத்வகுணம் உண்டாகும் போது அந்த இடத்துல உண்டாகிற ஒரு அறிவுக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா விவேக பிரஜான்னு பேரு. அந்த விவேகத்துக்கு என்ன பேரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்நியதா கியாதி அப்படின்னு ஒரு பிரஜா உண்டாகுது. யோக சாஸ்திரம் படிக்கிறவங்களுக்கு தெரியும். 98% சத்வகுணம் வரும்போது ஏகாகிர சித்தம் அப்படின்னு பேரு. அந்த ஏகாகிர சித்தத்துல ஒரு அற்புதமானது நடக்கும். தான் சொரூபத்துல பிரதிஷ்டா ஆகலாம். தான் தானா நிற்பான். தான் தானா நிக்கிறது நிலையில என்ன கிடைக்கும் கேட்டீங்கன்னா தனக்கு அந்நியமாக இந்த எல்லாத்தையும், இந்த மாயாவை பாத்தீங்கன்னா அவித்யாவை, சித்தத்தை பார்ப்பான். இது வேற நான் வேற அப்படின்ற ஞானம் அவனுக்கு அந்த இடத்துல உண்டாகுது. அந்த ஞானத்துக்கு பேரு அந்நியதாக்கியாத்தின்னு சொல்லக்கூடிய விவேக பிரஜா, விவேக அறிவு. அந்த இடத்துல அது உண்டாகும் போது அந்த நிலையில இருக்கிறவனுக்கு என்ன பேரு அப்படின்னா, அந்த அங்க இருக்கக்கூடிய நாலேஜுக்கு என்ன பேரு அப்படின்னா பரம் பிரசங்கியானம். அந்த இடத்துல என்னது பேரு? பரம் பிரசங்கியானம். அந்த அறிவு பாத்தீங்கன்னா இங்க ஆச்சரியர் சொல்றாரு விவேகஜா பிரஜா. அது என்ன ஆகும் அப்படின்னு கேட்டா மெதுவா 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 அந்த அபியாசம் அதிகமாக 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 அடுத்த நிலை பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஜம்ப் பண்ணுவான். நிருத்த பூமின்னு சொல்லக்கூடிய சித்தத்தோட அடுத்த ஸ்டேஜ் என்ன ஆகும்? அதை பார்த்து 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 ஒரு சமயத்துல பார்வை நின்று போயிடும், பார்க்கறது நின்று போயிடும், பார்வையிலேயே இவன் நின்றும். அப்போ ததா திருஷ்டுகு சுரூபே அவஸ்தானம், அந்த அந்த எல்லா பேதத்தை பார்த்து 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 அந்த பேதத்தையும் நீக்கினதுக்கு பிறகு தான் தானா அவன் நிலை பெறுகின்றான். பார்ப்பவனிடத்தில் நிலை பெறுகின்றான். இது எல்லாம் பொய் அப்படின்னு உதாசீனப்படுத்துறான். முதல்ல பார்க்கறான், பார்த்து பாத்தீங்கன்னா விவேகம் பண்றான், இது பொய் இது பொய் இது பொய் அப்படின்னு. அடுத்த நிலைக்கு போகும்போது பார்க்கிறத தூக்கி இப்படிதான் அப்படின்னு தூக்கி ஓரமா போட்டு தான் தானா இவன் ஆகின்றான். இந்த நிலையில பாத்தீங்க அப்படின்னா அவனுடைய அறிவு நிலை பெற்றதாகுது. இது எல்லாம் பொய், நான் மாத்திரம் சத்தியம், அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு உணர்வா இவன் நிலை பெறுகின்றான். பிரஜேல நிலை பெறுகின்றான் இவனுடைய புத்தி. இவனுக்கு பேர் தான் ஸ்தித பிரஜன் என்று சொல்லப்படுகிறது. சொல்லியாச்சு. கிஞ்ச மூணாவது ஸ்லோகம் வருது இந்த இதுல. இது கூட பாத்தீங்க அப்படின்னா சுவாமி இது என்னது அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு 12வது சாப்டர் ஸ்லோகம் ரெஃபரன்ஸ் எடுத்துக்கிட்டீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். 12வது சாப்டர்ல பாத்தீங்க அப்படின்னா பக்தி யோகம், முக்கியமானது பக்தி யோகம். இந்த பக்தி யோகத்துல பாத்தீங்கன்னா ஆச்சாரியார் பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமான ஸ்லோகங்கள்லாம் சொல்றாரு. என்னன்னு கேட்டீங்கன்னா நல்ல பக்தன் யாரு? சச்சமே பிரியகா, சச்சமே பிரியகா அப்படின்னு வரிசையா பாத்தீங்கன்னா ஸ்லோகம் சொல்றார். எந்த ஸ்லோகம் அப்படின்னு கேட்டீங்கன்னா 13ல இருந்து பாத்தீங்கன்னா 12வது சாப்டர் 13ல இருந்து 20 வரைக்கும் 8 ஸ்லோகங்கள் இருக்கு. 12வது அத்தியாயம் பக்தி யோகம் படிக்கணும். என்கிட்ட பாத்தீங்கன்னா ஒரு வைஷ்ணவர் கொஞ்சம் பக்தரா கொஞ்ச நாள் இருந்தார். போவார், சென்னையில இருக்கிறவர். நல்லா மதுரா பிருந்தாவன்ல போய் ராதே 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 ராதேன்னு சொல்றவர். அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னு கேட்டீங்கன்னா என்கிட்ட வரும்போதெல்லாம் பம்பு பண்ணிக்கிட்டே வருவார். என்ன பண்ணுவார்னா, சாமி பகவான் எனக்கு ஏத்த மாதிரி நடந்துக்கணும் சாமி, எனக்கு பிரியமா பகவான் நடக்கணும். ஐயோ பகவான் உனக்கு பிரியமா நடக்க மாட்டாரியா, பகவானுக்கு பிரியமா நம்ம நடந்தாதான் அனுகிரகம் கிடைக்கும். உண்மை தானே? நான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிரியமா நடக்கணுமா, நீங்க எனக்கு பிரியமா நடக்கணுமா? ஆச்சாரியர் கிருப்பை கிடைக்கணும், குரு கிருப்பை கிடைக்கணும்னா குருக்கு என்ன சொல்றாரோ அதுக்கேற்ற மாதிரி தானே சிஷ்யர்கள் நடக்கணும். எதுக்கு? சிஷ்யர்களுக்கு தான் அனுகிரகம் வேணும். அதே மாதிரி பக்தர்கள் பாத்தீங்கன்னா ஈஸ்வரன்ட்ட போய் நம்ம பெக் பண்றோம், சாமி எனக்கு இது கொடு சாமின்னு. அவர் அனுகிரகம் நமக்கு வேணும்னா அவருக்கு பிரியமா நம்ம நடந்தா தானே நடக்கும். ஆனா அந்த வைஷ்ணவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, சாமி எனக்கு ஏத்த மாதிரி பகவான் நடக்கணும் சாமி, நான் அவருக்கு ஏத்த மாதிரி நடக்க மாட்டேன் சாமின்னு. இங்க கீதால பாத்தீங்கன்னா 12வது சாப்டர்ல பாத்தீங்கன்னா ஒரு அருமையான ஸ்லோகம் 13 12 13ல இருந்து ஆரம்பிச்சு 20 வரைக்கும் நிறைய ஸ்லோகங்கள் சொல்றாரு.
இந்த ஞானத்தை அடையறதுக்கு முன்னாடியே பக்தியிலேயே வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வந்துடணும், இந்த நிலையெல்லாம் வந்துடணும். அது ஆச்சாரியர் சொல்லும் போது சொல்றாரு, 13வது ஸ்லோகத்துல இருந்து இருக்கு. அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ர கருண ஏவச்ச நிர்மமோ நிரஹங்காரஹ சம துக்க சுகக்ஷமி. 13வது ஸ்லோகம் 12வது சாப்டர்ல அப்படியே இந்த இடத்துல இருக்கிறதெல்லாம் அங்க வரப்போகுது. என்னன்னு கேட்டீங்கன்னா, அத்வேஷ்டா சர்வபூதானாம். இந்த பக்தி யோகம் எதுக்கு தெரியுங்களா உங்களுக்கு? பக்தி யோகத்தோட எண்டு வந்து பாத்தீங்கன்னா சகுண ஈஸ்வரன் இடத்துல சமாதி ஆகிறது. சகுண ஈஸ்வரன் இடத்துல சமாதி ஆகிறதுக்கும் என்ன குவாலிட்டிஸ் வேணுமோ அதே குவாலிட்டிஸ் தான் நான் சொல்லக்கூடிய நிர்குண பிரம்மத்துல நிலை பெறறதுக்கும் எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுக்கும் தகுதிகளா சொல்லப்பட்டிருக்கு. அப்ப சகுணத்துல ஈஸ்வரன்ட்ட எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னாலும் நிர்குணத்துல எஸ்டாப்ளிஷ் ஆகணும்னாலும் அப்ப என்ன அர்த்தம், இந்த ஸ்திதப்பிரஜ்ய லட்சணத்துல என்னென்ன குவாலிட்டிஸ் எல்லாம் சொல்லப்படுதோ அது எல்லாம் அப்படியே பக்தி யோகத்துல குவாலிட்டிஸா சொல்லப்பட்டிருக்கு. எப்படி? அத்வேஷ்டா சர்வபூதானம். இந்த உலகத்துல இருக்கிற எந்த ஜீவராசிகளுடையும் என்னது துவேஷம் இல்லை, துவேஷமே இல்லாம மைத்திர எல்லாத்துட்டையும் ஸ்நேகம், துவேஷம் படுறதுக்கு ஒண்ணும் இல்லை. கருணை ஏவச்ச எல்லாத்துட்டையும் கருணா. நிர்மம நிரகங்காரக என்னோடதுன்னு சொல்லாம இருக்கிறது, மமக்காரத்தை விடுறது. நிரகங்காரக நான் எங்கேயும் சொல்லிக்காம ஒன்னும் இல்லை சாமி குப்பசாமி நான் அப்படின்னு தன்னை வந்து உண்மையிலேயே ஏத்துக்கிறது. அதுக்கப்புறம் சமதுக்க சுகக்ஷமி. சமதுக்க சுக வந்துருச்சு பாருங்க. சுகத்திலையும் துக்கத்திலையும் சமமா இருக்கிறது. க்ஷமி பொறுமையா இருக்கிறது. இந்த குவாலிட்டிஸ். அதுக்கப்புறம் சந்துஷ்ட சததம் யோகி யதாத்மா திருட நிச்சய மையர்பிதமனோ புத்தி யோ மத் பக்த சமே பிரியா. எந்த பக்தன் வந்து பாத்தீங்கன்னா சதா காலமும் விஷய சுகம் இல்லை, உள்ளுக்குள்ள இருக்கக்கூடிய ஆத்ம சுகத்தையே சந்தோஷப்பட்டுக்கிட்ட திருப்தியோட கிடைச்சது போதும் அப்படின்னு திருப்தியோட சததம் யோகி, சதா காலமும் என்ன கிடைக்குதோ அது போதும் சாமி, ஒன்னும் அடைய வேணாம் சாமி அப்படின்னு ஆத்ம திருப்தியோட போதுன்ற அந்த அலம்புத்தியோட யதாத்மா இந்திரியங்களை எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணவனா திருட நிச்சய புத்தியில வந்து பாத்தீங்கன்னா நல்ல நிச்சயமா பகவான் மட்டும்தான் சாஸ்வதம், பகவானுக்கு அந்நியமா இருக்கிறதெல்லாம் நஸ்வரம் நாசத்தை அடையக்கூடியது அப்படின்னு திருட நிச்சயத்தை வச்சுக்கிட்டு மையர்ப்பித்த மனோபுத்தி என்னிடத்திலேயே புத்தியையும் மனசையும் கொடுத்துட்டு சிந்தனை எல்லாம் ஈஸ்வர சிந்தனையா, லட்சியத்தையும் வந்து பாத்தீங்கன்னா பகவானே லட்சியம், எனக்கு பகவான் தான் அடையணும் அப்படின்னு எவன் வந்து பாத்தீங்கன்னா எந்த பக்தன் இருக்கிறானோ மத் பக்தக சமே பிரியக, அந்த பக்தன் எனக்கு ரொம்ப பிரியமானவன்ங்க அப்படின்ட்டார். அப்ப என்ன பண்ணணும், நம்ம ஈஸ்வரனுக்கு முதல்ல பிரியமாகணும்னா இதெல்லாம் ஃபாலோ பண்ணணும். இதெல்லாம் வரிசையா வந்து பாத்தீங்கன்னா 13, 14, 15, 16, 17 அந்த வெறும் பொழிப்புரையை மட்டும் படிச்சீங்கன்னா கூட தெரியும். எல்லா இடத்துலயும் வந்து பாத்தீங்கன்னா இதே விஷயம். இந்த 2 ஸ்லோகத்துல என்ன சொல்லியிருக்கோம் இதை தான் வந்து பாத்தீங்கன்னா அங்கேயும் அதே குவாலிட்டிஸா சொல்லியிருக்கு. இதுக்கப்புறம் 3வது ஸ்லோகம், இந்த ஆர்டர்ல 3வது ஸ்லோகம் ஆரம்பிக்கும். கிஞ்ச மேலும் யதா சம்ஹரதே சாயம் யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வஷஹ கூர்மோங்கானீவ சர்வஷஹ இந்திரியாணீந்திரியார்த்தேப்யஹ இந்திரியாணீந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா யதா சம்ஹரதே சாயம் கூர்மோங்கானீவ சர்வஷஹ இந்திரியாணீந்திரியார்த்தேப்யஹ தஸ்ய பிரஜ்ஞா பிரதிஷ்டிதா. ரொம்ப அற்புதமான ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துக்கு மேல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹெட்டிங் போட்டீங்க அப்படின்னா என்ன ஹெட்டிங் போடணும் அப்படின்னு கேட்டீங்கன்னா தமஹான்னு போட்டுங்க. சமம் தமம் உபரதி திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம் சமாதி சட்க சம்பத்தி நம்ம சொல்றோம் சாதன சதுஷ்டயத்துல. இது என்னன்னு கேட்டீங்கன்னா இந்த ஸ்லோகம் தமத்தை சொல்லக்கூடிய ஸ்லோகம். தமம் அப்படின்னா பாஹ்ய இந்திரிய நிகிரகம். இந்த ஞானேந்திரியங்களையும் கர்மேந்திரியங்களையும் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல் பண்றது, தன்னோட வசப்படுத்துறதுக்கு பேர் வந்து பாத்தீங்கன்னா தமம். அந்த தமம் எவன்கிட்ட இருக்கோ, இந்திரிய நிகிரகம் இருக்கோ, அவனுடைய அறிவு தான் நிலை பெற்றதாக ஆகும். எவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்திரியம் கண்ட்ரோல்ல இல்லையோ அவனுடைய அறிவு எந்த காலத்திலையும் நிலை பெறாது. சிம்பிள்.
படிச்சதுக்கு பிறகு நிறைய பேர் படிச்சிருக்காங்க, ஆனா சென்ஸ் ஆர்கன்ஸ் கண்ட்ரோல் இல்ல, மனசு கண்ட்ரோல் இல்ல. படிச்சிருப்பாங்க, சப்தங்களா சொல்லுவாங்க, ஆனா வீக்னஸா இருப்பாங்க. அவங்க ஞானம் வந்து பாத்தீங்கன்னா வேஸ்டா போயிடும். அப்ப ஆச்சாரியர் சொல்றாரு, யதா சம்ஹரதேச்ச அயம் கூறுமோ அங்கானீவ சர்வசக. யதா யதா அப்படின்னா எப்பொழுது, எந்த சமயத்துல. சம்ஹரத்தேச்ச அயம், சாயம் பிரிச்சோம்னா ச அயம். அயம்னா இந்த முனிவனுக்கு. மனனம் பண்ணிட்டு இருக்கோம், இப்ப சிரவணம் பண்றோம். சிரவண காலத்துல வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரீடமா எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கோம். மனனம் பண்ணும் போது என்ன ஆகும் தெரியுங்களா? இப்ப நான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட கண்ட்ரோல்டா நான் இருக்கேன். இதே நான் வந்து பாத்தீங்கன்னா சூக்ஷ்ம மனனத்துக்கு மெடிடேஷன்ல போய் உட்கார ஆரம்பிக்கிறேன்னு வச்சுங்க, ஒருவேளை உணவு அப்படின்னு எடுத்துக்கிட்டு மீதி எல்லாத்தையும் மெதுவா 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 போயிடும். தேக ஜீவனத்துக்கு மட்டும் என்ன இருக்கோ அதை மட்டும், உப்பு இல்லாம, காரம் இல்லாம, இனிப்பு இல்லாம எல்லாம் போயிடும். ஃபுட்டுல இருந்து மியூசிக், ஆடியோ, வீடியோ எல்லாத்தையும் தூக்கி ஓரமா போட்டுறது. போனை தூக்கி கடைச்சி தூக்கி உடச்சி போட்டுறது, உடச்சுட்டு பேசாம இருக்கிறது. அப்போ சூக்ஷ்ம மனத்துக்கு போகும்போதே சென்ஸ் ஆர்கன்ஸ் எல்லாம் வந்து கண்ட்ரோல் ஆயிடும். வெறும் தரையில படுக்கிறது, இல்லைன்னா வெறும் துண்டை விரிச்சு படுக்கிறது, ஒரு பாயை விரிச்சு படுக்கிறது, நல்ல பெட்டில் படுக்கிறதா இல்லை, ஏசியோ இல்லை ஃபேனோ போட்டு கூடாது. நேச்சுரலா வந்து பாத்தீங்கன்னா என்ன கிளைமேட் இருக்கோ அந்த கிளைமேட்ல வந்து பாத்தீங்கன்னா படுக்கிறது. எந்த மறுமறிஞ்சும் இல்லாம இருக்கிறது, எது கிடைக்குதோ அதை வந்து சாப்பிட்றது. எந்த சொபிஸ்டிகேஷனும் இல்லாம ஜீவனம் வர ஆரம்பிச்சிடும். அப்ப போக 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 நம்ம எங்க போகணும்னா அந்த தேகத்துல இருக்கிற எல்லா விஷயங்களையும் கண்ட்ரோல் பண்றது. யதா எந்த சமயத்துல, அயம் முனிகி இந்த முனிவன், கூர்மோ அங்கானி இவ, கூர்மமானது, கூர்மம்னா ஆமை. ஆமை வந்து பாத்தீங்கன்னா எந்த விதமா ஒரு கல்லை போட்டீங்கன்னா ஆமைக்கு மேல, உடனே அந்த கல்லு போட்ட மாத்திரத்துல ஆமை என்ன பண்ணிக்கும், தன்னோட 4 கால்களையும் தலையும் 5 பார்ட்டு வெளியில நீட்டிக்கிட்டு இருக்கு. 5ஐயும் வந்து பாத்தீங்கன்னா டக்குன்னு உள்ளுக்குள்ளார அந்த ஓட்டுக்குள்ளார சுருக்கி கொள்கிறதோ. சம்ஹரத்தே அப்படின்னு என்ன அர்த்தம், சுருக்கி கொள்கிறதோ. சர்வசக எல்லா திசையில இருந்தும் ஆமையானது தன்னுடைய அங்கங்களை எப்படி சுருக்கி கொள்கிறதோ அதே போல, அதே மாதிரி இந்த முனிவன் வந்து எந்த சமயத்துல, இந்திரியாணி இந்திரியார்த்தேபியக, இந்திரியங்கள் இருக்குல்ல, சென்ஸ் ஆர்கன்ஸ் இருக்கே, பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியம். இந்த பஞ்ச ஞானேந்திரியம் பஞ்ச கர்மேந்திரியத்தையும் வந்து பாத்தீங்க அப்படின்னா விஷயங்கள்ல இருந்து, இந்திரிய விஷயங்களிலிருந்து, இந்திரியேபியக இந்திரிய விஷயங்களிலிருந்து இந்திரியங்களை ஆமை போல சர்வசக எல்லா திசைகளிலிருந்தும் சுருக்கி கொள்கிறானோ. சம்ஹரத்தே நன்றாக சுருக்கி கொள்கிறானோ அவனுடைய அறிவு என்னாகும், தஸ்ய பிரஜா பிரதிஷ்டிதா, அவனுடைய அறிவு நிலை பெற்றதாக ஆகின்றது. அப்போ நிறைய நார்த் இந்தியாவில் பார்த்தீங்க அப்படின்னா, ரிஷிகேஷ்ல நான் பார்த்துருக்கேன், பெரிய பெரிய ஆட்களாக இருப்பாங்க. இந்த சன்னியாசிகளுக்கு வந்து என்ன ப்ராப்ளம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஜலத்தத்துவம். நாக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஜலத்தத்துவம். அதே மாதிரி ஜனனேந்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா, குப்த இந்திரியம் வந்து பார்த்தீங்கன்னா ஜலத்தத்துவம். கிரகஸ்தாசிரமம் போகாம சன்னியாசிகள் எல்லாருமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்படி இந்த லைஃப்ல போறதுனால என்ன ஆகும், அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா குப்த இந்திரியம் அது வந்து சம்போக சுகம்லாம் கிடைக்காததுனால, அதுவும் ஜலத்தத்துவம் ஜனனேந்திரியம் கிடைக்காததுனால அதுல பக்கம் போற அந்த இது வந்து பார்த்தீங்கன்னா நாக்குல வேலை செய்ய ஆரம்பிச்சு, நாக்கு கண்ட்ரோலுக்கே வராது. நிறைய பேர் பார்த்துருக்கு. நம்ம சொல்லுவோம்ல, கண்ணு தெரியாதவங்களுக்கு கையில பலம் அதிகமா இருக்கும், ஊனமா இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பிடிச்சாங்க அப்படின்னா நம்மளால நகர முடியாது, ஃபுல் பவர் அதுல வந்துடும். அது மாதிரி ஒன்ன கண்ட்ரோல் பண்ணும் போது இன்னொன்னுத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதோட இம்பாக்ட் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொன்னுத்துல வீரியமா வெளிப்படும். சன்னியாசிகள் ஊர் ஃபுல்லா நான் பார்த்துருக்கேன், சன்னியாசிகள் எல்லாம் சாப்பிட்டே செத்து போவான். அந்த ஞானம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, குருநாதர்கிட்ட படிச்ச ஞானமோ அனுபவமோ எல்லாம் சந்தி சிரிச்சு போயிடும். நல்ல மால்புவான்னு ஒன்று சொல்லுவாங்க, இந்த மால்புவாவும் பன்னீர் சப்ஜியும் கொடுத்தீங்கன்னா ரிஷிகேஷ்ல இருக்கிற எல்லா சன்னியாசியும் காலி, முடிஞ்சு போச்சு, ஞானம் பங்கமாயிடும், முடிஞ்சு போயிடும். இந்த நாக்கு வந்து ரொம்ப பிரதானம். பாகவதத்துல சொல்லுது வந்து பார்த்தீங்கன்னா ஜிதேரசம் ஜிதம் சர்வம். பகவான் சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தன் நாக்கை மட்டும் வின் பண்ணிட்டான் அப்படின்னா அவன் எல்லாத்தையும் வின் பண்ணிட்டான்னு அர்த்தம்ப்பா அப்படின்ற. அதனால என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு இந்திரியங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு இந்திரியமும் பலகீனப்படுத்துறதா இருக்கு. அந்த பலகீனப்படுத்துற இந்திரியங்களை எல்லாத்தையும் எவன் தன் வசப்படுத்துறானோ அவனுடைய அறிவு மட்டும்தான் நிலை பெறும். பின்னாடி வந்து பாத்தீங்கன்னா 3வது சாப்டர்ல சொல்றார், 3வது சாப்டர்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சொல்றார், தஸ்மாத்வம் இந்திரியான் யாதவ் நியமிய பரதர்ஷப
3:41 பக்கத்துல ரெஃபரன்ஸ் போட்டுங்க. 3:41. அர்ஜுனா, நீ எடுத்தோன்னு வந்து பாத்தீங்கன்னா நான் 4ல நிக்க போறேன். அதெல்லாம் 4 நிக்கிறதுலாம் தூரம். அதெல்லாம் ஃபர்ஸ்ட் வரும் வை மலையாற்று லாஸ்ட்ல பீக்ல போய் அடையிறது. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சுவாமி அப்படின்னு கேட்டீங்கன்னா, அர்ஜுனனுக்கு வந்து 43:41 சொல்ற, தஸ்மாத் அர்ஜுனா, ஆகையினால் நீ என்ன பண்ணு, முதல் ஸ்டெப் ஆதவ் நியம்ய பரதர்ஷப. நீ வந்து பாத்தீங்கன்னா இந்த பரத குலத்துல ரிஷபம் போன்றவன் பெரிய வீரன் இருந்தாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த சென்சார்கன்ஸ் அடக்குனவன் தான் வீரன். அதனால நீ முதல்ல என்ன பண்ணு அப்படின்னு கேட்டீங்கன்னா, யாரை வெற்றி கொள்ள வேண்டும், இந்த இந்திரியங்களை வெற்றி கொள்ள வேண்டும். ஏன் சுவாமி சென்சார்கன்ஸை ஏன் சுவாமி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு கேட்டா, பாப்பானம், இது பாப்பிகள், இதெல்லாம் பாப்பத்தை பண்றது. இந்த இந்திரியம் கொஞ்சம் கூட வெக்கமான சூடு சொரணம் ஒன்னும் இருக்காது. இதுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லாதது, பின்னாடியே போயிடும். ஒரு மசால் தோசையை காட்டினீங்கன்னா இது பின்னாடியே போயிடும். எங்கேயாவது ஒரு நல்ல மியூசிக் கேட்டுச்சு அப்படின்னா என்ன போயிடும், பாம்பே ஜெயஸ்ரீ பாடுறாங்க அப்படின்னா அப்படியே போயிடும். மோட்சம் அடையணுமே அதெல்லாம் விட்டுரும். ராகதாளத்துக்கு பின்னாடியே போயிடும், மியூசிக் பின்னாடியே போயிடும். சோறு கண்ட இடம் சொர்க்கம்னு பின்னாடியே போயிடும். ஞானமாவது இதாவது போயிடும், எல்லாம் போயிடும். அதனால வந்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் பாப்பிகள், இந்திரியங்கள்லாம் பாப்பிகள். பாப்மானம் பிரஜகித்தேனம், இதை எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா நன்றாக தியாகம் செய். இதை வந்து தியாகம் செய். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஞான விஞ்ஞான நாசனம். இந்த பாப்பிகள்லாம் என்ன பண்ணுவாங்க தெரியுங்களா, பிறந்ததுல இருந்து எவ்வளோ ஞானம் கிடைச்சிருக்கு நமக்கு. ஆச்சாரியார் மூலமா இவ்வளோ கீதையை வந்து அணுவா வந்து விசாரம் பண்றேன். இந்த ஞானம் நம்மகிட்ட கிடைக்குது. அதே மாதிரி அனுபவம் நமக்கு வந்து பிறந்ததுல இருந்து என்ன நடந்திருக்குன்னு அனுபவமும் இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஒரு மசால் தோசை அவியல்னா அப்படியே போயிடும், மொத்த ஞானமும் போயிடும், விட்டுரும், போச்சு, அப்படியே போயிடும். ஞானத்தையும் விஞ்ஞானத்தையும் நாசம் செய்யக்கூடியவைகள் மகா பாப்பிகள் யாருன்னா இந்த சென்சார்கன்ஸ். அதனால நீ என்ன பண்ணு, முதல்ல கை வைக்கணும். எங்க கை வைக்கணும், தோசையில நடுவுல கை வச்சா ஆகாது. சுத்தி இருக்கிறது இந்த இந்திரியங்கள். முதல்ல இந்திரியத்தை கண்ட்ரோல் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் மனசுக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் புத்திக்கு வரணும், அதுக்கப்புறம் தான் சென்டர்ல இருக்கக்கூடிய சித்த விருத்திக்கு வரணும். அதனால முதல் ஸ்டெப் நீ என்ன பண்ண அப்படின்னா இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணு அப்படின்னு எடுத்துங்க. இங்க பாஷத்துக்கு வந்து எதான்றதுக்கு அர்த்தம் சம்ஹரத்தே, சமயக்கு உபசம்ஹரத்தே. எந்த சமயத்துல எந்த காலத்துல இந்த இந்திரியங்கள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நன்றாக ஷட் டவுன் ஆகுதோ, நல்லா ஷட் டவுன் ஆனா என்ன அர்த்தம் அப்படின்னா 18வது சாப்டர்ல ஆச்சாரியர் சொல்ல போற 49வது ஸ்லோகம், 49 50வது ஸ்லோகம். அந்த ஸ்லோகத்துல சொல்றாரு என்னன்னு கேட்டீங்கன்னா 49 50. இதுல பாத்தீங்க அப்படின்னா இந்திரியங்களை எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ண என்ன ஆகும் சாமி அப்படின்னு கேள்வி வரும்ல. இந்திரியத்தை எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணிட்டீங்கன்னா ரொம்ப பிரச்சனை ஆயிடுமே அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆச்சாரியர் சொல்றாரு, புத்தியா 51 வந்து பாத்தீங்க அப்படின்னா முக்கியமானது சொல்ற, புத்தியா விசுத்தையா யுக்தோ திருத்யாத்மானம் நியம்யச்ச சப்தாதீன் விஷயான் ஸ்த்யக்த்வா ராகத்வேஷௌ விதஸ்யச்ச அப்படின்னு 51வதுல ஒரு ஸ்லோகம் இருக்கு. சப்தம் ரூபம் ரசம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இந்திரிய விஷயங்கள் எல்லாத்தையும் தியாகம் பண்ணு அப்படின்னு. ஐயோ, அப்ப ஜீவிக்கவே முடியாதே, செத்து போகணுமா சாமி கேள்வி வரும்ல. ஜீவிச்சுக்கணும்னா காது கண்ணெல்லாம் மூக்கெல்லாம் திறந்து தானே சாமி இருக்கு அப்படின்னா அந்த இடத்துல பாஷிக்கார் சொல்றாரு, சரீரம் நிக்கிறதுக்கு எவ்வளவு தேவையோ அவ்வளவு மட்டும், பசிக்கு உணவு அவ்வளவுதான். அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 8 கவலம் 10 கவலம் போதும். அதுல ருச்சிக்கு போகவே கூடாது. எது இருந்தாலும் பரவாயில்ல. படுக்கிறதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாய் இருந்தா போதும், ஒரு துண்டு இருந்தா போதும், தரையில படுத்து தூங்கிடலாம். உடுத்துறதுக்கு வஸ்திரம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எளிமையா இருந்தா போதும், பெரிய காஸ்ட்லியா தேவையில்லை. ரொம்ப சாஃப்டா இருக்கணும், நல்ல காட்டனா ஃபைன் காட்டனா அதெல்லாம் தேட வேணாம். அப்ப ஏசி இருக்கணும், ஃபேன் இருக்கணும், இந்த கண்டிஷன் மூடுக்கெல்லாம் வர வேணாம். பிரகிருதியில என்ன இருக்கோ அதை எடுத்துக்கலாம். ஸ்மெல்லுக்காக பின்னாடி போக வேணும், நல்ல சாண்டல்வுட் சோப் எல்லாம் போட்டு தேய்க்கலாம் அவசியம் இல்லை, எதுவும் தேவையில்லை. பெர்ஃப்யூம் போடலாம தேவையில்லை. அப்ப ஜீவனத்துக்கு என்ன வேணுமோ அதை மட்டும், ஜீவிக்கிறதுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் வச்சுக்கிட்டு மீதி எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்றது. அதுதான் இங்க சொல்றாரு. நல்லா சென்சார்கன்ஸ் எல்லாம் விஷயங்க போகங்கள்ல போற விஷய இந்த சென்சார்கன்ஸ் எல்லாத்தையும் தடுத்து நிப்பாட்டப்படுதோ. அயம், அயம்னா யாருக்கு, இப்போ உங்களுக்கு வந்து அதை பண்ண முடியாது. ஏன் பண்ண முடியாது, இன்னும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங் ஆகல, ஞானம் ஸ்ட்ராங் ஆகல. அதனால ஆச்சாரியர் சொல்றாரு, ஞான நிஷ்டாயாம் பிரவருத்தோ யதி,
எவன் வந்து பாத்தீங்கன்னா நிதித்தியாசனம் பண்ண போறேன், நான் வந்து நான்ல நிக்க போறேன் அப்படின்னு சிரவணத்தை முடிச்சு மனனத்தை முடிச்சு எவன் வந்து பாத்தீங்கன்னா தான்ல நிக்கிறதுக்காக ஞான நிஷ்டைய அடையறதுக்காக பிரவருத்தி பண்ணியிருக்கானோ, நிதித்தியாசனத்துல பிரவருத்தி பண்ணியிருக்கானோ, அந்த யதி சந்நியாசி முயற்சி செய்பவன் அவன் என்ன பண்ணட்டும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவனுக்கு வந்து பாத்தீங்கன்னா யதிகி அவன் என்ன பண்ணட்டும், எல்லாத்தையும் ஷட் டவுன் பண்ணணும். எப்படி? கூர்மக அங்காணி இவ சர்வசக. எப்படி கூர்மமானது, யதா கூர்மம் சொல்லக்கூடிய ஆமையானது எந்த விதமாக பயத்தினால யாராவது பக்கத்துல வந்து நம்மளை அடிச்சிருவாங்க, ஒரு கல்லை தூக்கி போட்டீங்கன்னா கூட டக்குன்னு அது சுருங்கிக்கும். அது மாதிரி பயத்தினால சுவாணி அங்காணி உபசம்ஹரதி, தன்னுடைய அங்கங்களை எல்லாத்தையும் அந்த ஆமையானது என்ன பண்ணுது, சர்வத்தக எல்லா திசைகள்ல, எல்லா திசைன்னா என்ன அர்த்தம், 5 தான் வெளியில நீட்டிட்டு இருக்கும். ஃப்ரண்ட்ல 2 காலு, பேக்ல 2 காலு, அதுக்கப்புறம் ஃப்ரண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா அதோட தலை 5, அதான் 5 இந்திரியங்கள். அப்ப அந்த 5ஐயும் என்ன பண்ணுது, தலையை உள்ள சுருக்கிக்குது, கால்களை எல்லாத்தையும் உள்ள சுருக்கிக்குதோ, அதே மாதிரி ஞான நிஷ்டக ஏவம் ஞான நிஷ்டக, இதே மாதிரி எவன் வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டையை அடைய விரும்புறானோ, பேசிக்கிட்டே இருந்தா போதும் சாமினா அவனுக்கு இதெல்லாம் தேவையில்லை. அழகா ஊர் சுத்திக்கிட்டு நல்லா என்ஜாய் பண்ணிட்டு ரொம்ப ஞானத்தை இருக்கிற மாதிரி அப்படியே மேலே காட்டிக்கிட்டு, நிறைய சன்னியாசிகள் அப்படிதான் இருக்காங்க. எனக்கு பார்க்கும் போதெல்லாம் அடைஞ்ச மாதிரியே ஆயிட்டானே. யாராவது வந்து பார்த்தீங்கன்னா அடைஞ்சவங்க அது மாதிரி இருந்திருக்காங்களான்னு பார்த்தீங்கன்னா இல்லை. இப்போ இருக்க மாடர்ன் ஆட்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடைஞ்ச மாதிரியே இன்ஸ்டிடியூஷன்ல இருந்து படிப்பாங்க, ஒரு கோர்ஸ் முடிப்பாங்க, அதுக்கப்புறம் பக்தர்கள் பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா சுற்றிக்கிட்டு நல்ல விஷய போகத்தை பண்ணிக்கிட்டு, ஒரு இட்லிக்கு வந்து பார்த்தீங்கன்னா 6 சட்னி வர சன்னியாசிகளை நான் பார்த்துருக்கேன். இந்த பெண்கள் இருக்காங்க, கெடுத்துறாதீங்க, யாரையும் கெடுக்காதீங்க. ஒரு சன்னியாசியை கெடுக்கிறதே யாருன்னா இந்த ஸ்திரீகள் இருக்காங்க பாருங்க, அவங்க தான் தலையிலேயே 4 போடணும். ஒரு சன்னியாசி வந்தா அப்படின்னா ஒரு இட்லி வச்சிங்கன்னா ஒரு சட்னியோ ஒரு சாம்பாரை வச்சா போதும். இவங்க பக்தியை காட்டுறேன் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா 2 இட்லி சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 8 சட்னி வைக்கிறது. ஒரு சாப்பிட கூப்பிட்டா, பிக்ஷைக்கு கூப்பிட்டா வந்து பார்த்தீங்கன்னா 56 பதார்த்தத்தை வைக்கிறது. 56 பதார்த்தத்தை டெய்லி சாப்பிட்டானா என்ன ஆகும், அவன் போட்டி போடுறது. இந்த அம்மா ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, சாமி வந்தாரு, நேற்று வந்தாரு, சாமிக்கு இது பிடிக்கும் அது பிடிக்கும் அப்படின்னு ஃபோன் பண்ணி அடுத்த வீட்டுக்கு சொல்லிடுறது. ஒவ்வொரு அம்மாவுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் போயிடும், சாமி வந்து சாப்பிடுவார் அதை சாப்பிடுவாருன்னு. இவனை வந்து பார்த்தீங்கன்னா சாப்பாட்டு ராமன் ஆக்கி இவன் வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக ஒரு இட்லி சாப்பிட முடியாது இவனால. அப்போ என்ன பண்ணுறது, ஒவ்வொரு வீடா நாய் மாதிரி ஒவ்வொரு வீடாக அலைஞ்சிக்கிட்டே இருக்க வேண்டியதுதான். எங்கே பிக்ஷை கிடைக்கும் எங்கே பிக்ஷை கிடைக்கும்னு. என்ன ஆகும் யோசிச்சு பாருங்க. சாமிக்கு வேணும் சாமிக்கு வேணும் சாமிக்கு வேணும்னு. இங்கே நம்ம சினிச்சேச்சிக்கு ஒருத்தவங்க இருக்காங்க, ரொம்ப நல்ல, எனக்கு ரொம்ப ஸ்நேகம் ரொம்ப. அந்த அம்மா போன முறை வந்தப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ரஜாய் ஒன்று கொடுத்தாங்க எனக்கு. ஒரே ஒரு நாள் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா என்னோட சிஷ்யர் சொன்னார், சாமி இதை போட்டு படுங்க அப்படின்னு. படுத்து 2 மணி நேரம் தான் படுத்தாங்க, எடுத்து ஓரமாக வச்சுட்டேன் நான். ஏன்னு கேட்டிங்கன்னா இதில் படுத்தா அவ்வளோதான், நாசமாக வேண்டியதுதான். அவ்வளோ சாஃப்ட், மேலே போட்டோன்னே அவ்வளோ சுகமாக இருக்கு. நான் இப்போதான் தெரிஞ்சு, நான் இது வரைக்கும் தூங்கவே இல்லைன்னு தெரிஞ்சுது. அது போட்டு தூங்குனா அவ்வளோ சுகமாக இருக்கு. கெட்டு போகாமல் என்ன பண்ணுவான் யோசிச்சு பாருங்க. அப்போ சன்னியாசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன பிரச்சனைனா, இந்திரியத்துக்கு ஃபீடிங் பண்ணி இங்க ஊர்ல இருக்கிற சன்னியாசி நிறைய பேரை கெடுத்தது யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பக்தர்கள்ன்ற பேர்வையில, அது முக்கியமா ஸ்திரீகள். ஹஸ்பண்டு கூட பண்ண மாட்டாங்க இவங்க வந்து பார்த்தீங்கன்னா சாமினா அவ்வளோ பிரியம், ஈஸ்வரன் மாதிரியே நினைப்பாங்க. பகவானே வந்து குருதேவரா வந்துட்டாரு அப்படின்னு. அவர் அந்த சாமியார் எந்த நிலையில இருக்காரு, நிஷ்டை அடைஞ்சாரா நிஷ்டை அடையலையா ஒன்றும் தெரியாது, எல்லா சேவையும் பண்ணுவாங்க. பண்ணி கெடுத்து இந்த சன்னியாசி வந்து பார்த்தீங்கன்னா நாசமா போனா. ஊர்ல நிறைய சன்னியாசி நாசமா போனான். நிஷ்டையை எங்கெங்க பிராப்தி பண்றது? அப்ப ஞான நிஷ்டைய பிரவருத்தி பண்றதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏவம் ஞான நிஷ்டக, இந்த விதமா ஞான நிஷ்டையை அடையணும்னு ஆசைப்படுறவன் இந்திரியாணி இந்திரியார்த்தேபியா, இந்திரியங்களை இந்திரிய விஷயங்களிலிருந்து சர்வ விஷயேபியோ உபசம்ஹரதி சொல்றார். ரொம்ப அருமையா எல்லா விஷயங்களிலிருந்தும் என்ன பண்ணணும், திருப்ப வேண்டும். திருப்பி வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணணும், நல்ல ஷட் டவுன் பண்ணி அகம்லயே நிக்கணும் மொழிய, ஆத்ம சுகத்தை அனுபவிக்கணும் மொழிய, விஷய சுகத்தை அனுபவிக்க கூடாது. அப்படி இருக்கிறவன் தஸ்ய பிரஜா பிரதிஷ்டித, அவனுடைய அறிவானது அவனுடைய ஞானமானது என்ன ஆகும், அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்ல ஞானம் வெறும் பேச்சா இல்லாம அவன் அதில் நிலை பெறுவான். இது உக்தார்த்தம் வாக்கியம். இந்த விதமா வாக்கியமானது சொல்லப்பட்டது. இதான் வாக்கியத்தோட அர்த்தம் அப்படின்னு பாஷிக்காரர் முடிக்கிறார். அதனால வந்து பாத்தீங்கன்னா ஞான நிஷ்டைக்கு போகணும் அப்படின்னா சிரவண காலத்திலிருந்தே ஸ்லோப்ல இறங்க ஆரம்பிக்கணும்.
மெதுவா 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 ஸ்டெப் பை ஸ்டெப்பா இந்திரியங்களுக்கு ரொம்ப பலகீனப்படுத்தாதீங்க. நேற்று ஒருத்தர் வந்தார், ரொம்ப ஹை பொசிஷன்ல இருந்தவர். அவர் பிரச்சனையை என்னன்னு கேட்டீங்கன்னா, எல்லாரும் மாடர்ன், நம்ம எல்லாம் மெட்ரோபாலிட்டன் சிட்டியில நிறைய பேர் இருக்கும். சுத்தி இருக்கிற பாத்தீங்கன்னா மீடியா நம்மள்ட்ட நிறைய விஷயங்களை கொடுக்குது. மெதுவா 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 நம்ம என்ன பண்ணிட்டோம்னு கேட்டீங்கன்னா, எல்லாத்துக்கும் அடிக்ஷன் ஆயிட்டோம். ஒரு ரசம் சாப்பாடை வச்சுக்கிட்டு பாத்தீங்கன்னா, ஒரு வத்த குழம்போ ஒரு ரசமோ ஒரு சுட்ட அப்பளமோ வச்சு சாப்பிட்ட ஒரு காலம் போய் இப்ப என்ன ஆகி போச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா, நிறைய லக்ஸூரியஸ் நமக்கு வந்துருச்சு. எல்லாத்திலையும் அனுபவம் பண்றோம். சரி, அனுபவிச்சா என்ன ஆகும்? ஞான நிஷ்டை அடைய முடியாது, சம்சாரியா தெரிய வேண்டியது. அடுத்த ஜென்மம் நாயா பிறப்போம். நல்லா தெரிஞ்சுங்க. தெருவா அலைஞ்சுக்கிட்டு இருப்போம், எங்கேயாவது ஃபுட்டு கிடைக்குமா, ஏதாவது கிடைக்குமான்னு. இந்த ஒவ்வொரு ஜீவராசியும் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, ஒவ்வொரு ஜீவராசியும் ஒவ்வொரு சென்ஸ்ல வீக்னஸ். நான் நாளைக்கு வரும்போது அந்த ஸ்லோகம் சொல்றேன், விவேகசிதாமணி ஆச்சாரியா சொல்றேன். ஒவ்வொரு சென்ஸ் ஆர்கன்ஸ்லயும் ஒவ்வொரு அனிமல்ஸ் பாத்தீங்கன்னா வீக்னஸா இருக்கு. அப்ப நம்ம அந்த வீக்னஸா இருந்தோம் அப்படின்னா அடுத்த ஜென்மம் அந்த அனிமலா பிறந்துட வேண்டியிருக்கும். அதனால பாத்தீங்கன்னா, நாயா பேயா அலைஞ்சு திரிஞ்சு போதும், எல்லாம் போதும், ஆத்ம சுகத்தை அனுபவிக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணவன் விஷய சுகத்திலிருந்து திரும்பதான் வேண்டும். அவன் அறிவுதான் நிலை பெறும். இல்லைன்னா பேச்சா போயிடும். பேச்சா போயிடும். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமः. ஹரி ஓம். गीता शास्त्रमिदं पुण्यं यः पठेत प्रयतः पुमान् विष्णो पदमवाप्नोति भयशोकादिवर्जितः. गीताध्ययनशीलस्य प्राणायामपरस्य च नैव सन्ति हि पापानि पूर्वजन्मकृतानि च. मलनिर्मोचनं पुंसां जलस्नानं दिने दिने सकृद्गीताम्बसि स्नानं संसारमरनाशनं. गीतासु गीता कर्तव्या किमन्ये शास्त्रविस्तरैः या स्वयं पद्मनाभस्य मुखपद्मात् विनिश्रुता. भारतामृत सर्वस्वं विष्णो वक्त्रात् विनिश्रुतं. गीता गंगोदकं पीत्वा पुनर्जन्म न विद्यते. सर्वोपनिषदो गावः दुग्धा गोपालनन्दनः. पार्थो वत्ससुधीर्भोक्ता दुग्धं गीतामृतं महत्. एकं शास्त्रं देवकी पुत्रगीतम् एको देवो देवकी पुत्र एव. एको मन्त्रस्तस्य नामानि यानि कर्माप्येकं तस्य देवस्य सेवा. इति श्रीमद्भगवद्गीता माहात्म्यं सम्पूर्णं. श्री कृष्णाय परमात्मने नमः. श्री कृष्ण 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 नारायण. மெதுவா லக்ஸூரியஸ்ல இருந்து மெதுவா திரும்புங்க. இல்லைன்னா ஞானம் பார்த்தீங்கன்னா வேலை செய்யவே செய்யாது. அடிக்ஷன். அதுக்காக தான் பணம் தேவைப்படுது. அந்த பணத்துக்காக தான் திரும்ப திரும்ப விவகாரத்திலேயே போயிட்டு இருக்கோம். லைஃப் எவ்வளோ சிம்பிள் ஆகுதோ, சென்ஸ் ஆர்கன்ஸை எவ்வளோ கண்ட்ரோல் பண்றோமோ அந்த அளவுக்கு பணத்தேவை கம்மியாகும். பணத்தேவை கம்மியாக ஆக நீங்க வெளியில போய் ஒர்க் பண்றது பார்த்தீங்கன்னா அளவா இருந்தா போதும். நம்ம வெளியில போய் வாண்டரிங் தேவையே இல்லை, உள்முகமா திரும்பி நல்லா போக முடியும். அப்போ சென்ஸ் ஆர்கன்ஸ் தான் நம்மளை வெளியில கொண்டுட்டு போறோம். அதை கண்ட்ரோல் பண்ணணும், வேற வழி இல்லை. ஹரி ஓம். ஹரி ஓம். ஹரி ஓம்.